ஸ்ரீமன் நாராயணியம்ங்கிறது சாட்சாத் ஸ்ரீமத் பாகவதத்துடையவே சாரபூதமான ஒரு கிரந்தம். அதை ஸ்ரீ பட்டத்ரி குருவாயூரப்பனுக்கு ஒரு ஹாரமாக சாத்தினார். பாகவதத்தில் எந்த ரீதியிலே பாகவத விஷயங்கள் பாகவதத்தில் சொல்லிட்டு வரப்படுறதோ அதே ரீதியிலே 100 தசகங்களாக நமக்கு பண்ணி ஆச்சரியமாக தராருதில் அஷ்டமஸ்கந்தத்தில் வரக்கூடிய அவதாரங்களே இப்படி சொல்லிட்டு வந்தார். அஷ்டமஸ்கந்த விஷயங்கள் தான் பாகவதத்தில் 12 ஸ்கந்தங்கள். அதில் 8வது ஸ்கந்த விஷயம்தான் கஜேந்திர மோக்ஷம், அமிர்தமதனம், வாமனாவதாரம் முதலிய விஷயங்கள் எல்லாம் மத்ஸ்யாவதாரம் உள்பட எல்லாம் அஷ்டமஸ்கந்த விஷயங்கள். அதில் மத்ஸ்யாவதார விஷயத்தை ஸ்ரீ பட்டத்ரி ஆரம்பிக்கிறார். புராஹயக்ரீவ மகாசுரேண ஷஷ்டாந்தராந்தோத்யதகாண்டகல்பே நித்ரோன்முக பிரம்ம முகாத்ருதேஷு வேதேஷு அதித்ஸஹா கில மத்ஸ்யரூபம். ஷஷ்டாந்தராந்தோத்யதகாண்டகல்பே புரா ஹயக்ரீவ மகாசுரேன. 6வது மன்வந்தரம். மன்வந்தரங்களில் பல மன்வந்தரங்கள் உண்டு. அதில் இப்போ இருக்கிற மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம்னு பேர். மன்வந்தரங்கிறது ஒரு கால வரையறை. ஒரு மன்வந்தரத்துக்கு ஒருத்தர் மனுவாக இருப்பா. பல மன்வந்தரங்களுடைய சரித்திரங்களே சொல்லிட்டு வர்றது புராணத்துடைய ஒரு லட்சணம். அதில் 6வது மன்வந்தரமாக இருக்கக்கூடிய சாக்ஷுஷ மன்வந்தரம்னு சொல்லுவாள். அந்த சாக்ஷுஷ மன்வந்தரத்துடைய முடிவில் ஒரு பிரளயம் வந்தது. அந்த பிரளயத்துடைய சமயத்தில் ஹயக்ரீவன் அப்படிங்கிற ஒரு அசுரன் பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வேதங்களை திருடிண்டு ஓடினான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. அந்த ஹயக்ரீவன்கிற அசுரனே வதம் பண்ணி வேதத்தை திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தார் அப்படின்னு மத்ஸ்யாவதார சரித்திரம். இந்த பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்துடைய பூர்த்தியில் மத்ஸ்யாவதாரத்தை சொல்லி தான் அஷ்டமஸ்கந்தம் பூர்த்தியார். அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு வரார். புரா ஹயக்ரீவ மகாசுரேண ஷஷ்டாந்தராந்தோத்யதகாண்டகல்பே நித்ரோன்முக பிரம்ம முகாத்ருதேஷு வேதேஷ்வதித்ஸஹா கில மத்ஸ்யரூபம். அப்படின்னா அந்த ஹயக்ரீவன்கிற அசுரன் பிரம்மாவனிடத்திலிருந்து வேதத்தை திருடிண்டு போற சமயத்திலே அந்த சாக்ஷுஷ மன்வந்தரம்னு சொல்லக்கூடிய அந்த மன்வந்தரத்தோட முடிவில் ஏற்பட்ட பிரளயத்திலே வேதங்கள்லாம் பிரம்மா கிட்ட இருந்து ஹயக்ரீவன்கிற அசுரனாலே பறி போறது அப்படிங்கிறதுனால நீர் மத்ஸ்ய ரூபத்தை எடுத்துட்டு அந்த அசுரன் கிட்ட இருந்து வேதத்தை ரட்சிச்சீர், அதை திருப்பி மீட்டீர் இல்லையா அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரார். மத்ஸ்யாவதாரம் நடந்த இடம் எது அப்படின்னு பார்த்துட்டா சத்யவிரதஸ்ய திரவிணாதி பர்த்துஹு நதீஜலே தர்ப்பயதஸ்ததானிம் கராஞ்சலு சஞ்சுவலிதாகிருதிஸ்வம் அதிருஷ்யதா கஷ்டன பாலமீனா. மதுரையில தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவான். சத்யவிரதன்கிற ஒரு பாண்டியராஜன். அவன் வைகை நதிங்கிற கிருத்தமாலாங்கிற நதி, அதுக்கு தான் வைகைன்னு பேரு. அதுல அவன் தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தான். தர்ப்பணாதிகள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அவன் கையில ஒரு சின்ன மீன் மாட்டிட்டு, அதுதான் இந்த இடத்துல கராஞ்சலு சஞ்சுவலிதாகிருதிஸ்வம் அதிருஷ்யதா கஷ்டன பாலமீனா. ஒரு சின்ன மீன் அவனுடைய கைகள்ல சிக்கித்து. என்னடா மீன் வந்திருக்கே அப்படின்னு பார்த்தார். அந்த மீனை என்ன பண்ணினார் அப்படின்னு விட்டா, அந்த மீன் சொல்றது என்னை விட்டுடாதே, என்னை உன்னோட எடுத்துட்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு அந்த மீன் வேற பேசுறது. இந்த மீனை எடுத்துட்டு போனார். க்ஷிப்தம் ஜலே த்வாம் சகிதம் விலோக்கிய நின்னேம் புபாத்திரேன. ஒரு ஜலபாத்திரத்துல போட்டு வச்சான் அந்த மீனை. அது அந்த பாத்திரம் கொள்ளாதபடி வளர்ந்துடுச்சு. உடனே என்ன பண்ணினார்னா ஸ்வல்பைர் அஹோபிஹி கலசீம் சே, அதை விட ஒரு பெரிய கலசத்துல போட்டு வச்சா அந்த கலசத்தையும் தாண்டி வளர்ந்துடுச்சு. சரி, நான் ஆத்து கிணத்துல போய் விடலாம்னு தான் கிணறையும் தாண்டி வளர்ந்துடுத்து. கூப்பம் பாபீம். சரி, பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு, அந்த குளத்துல விடலாம்னா குளத்தை விடையும் பெருசா எடுத்து. சரஸ்னா ஏரி, ஒரு பெரிய ஏரியில விட்டா ஏரியை விட பெருசா எடுத்து. இது என்னது அப்படின்னு திருப்பியும் பழையபடி கொண்டு சமுத்திரத்துல விட்டா அது சமுத்திரத்தை தாண்டி இல்லையா ஒரு பெரிய ரூபத்தை, லட்சயோஜன தூரத்துக்கு ஒரு பெரிய ரூபத்தை எடுத்துட்டது. அப்பதான் புரிஞ்சுண்டான் சாட்சாத் பகவான் அப்படி. உடனே இந்த இடத்துல பகவான் சொல்றான், இன்றிலிருந்து 7வது நாள் இந்த பூமி பிரளயத்துல மூழ்க போறது. அதாவது அவாந்தர பிரளயம்னு ஒரு பிரளயம் உண்டு. மகாப்பிரளயம்ங்கிறது பிரம்மலோகமும் சேர்ந்து பகவானோட ஒடுங்கிறது இல்லையா, அதுக்கு மகாப்பிரளயம்னு பேர். பிரம்மாவுடைய திவரார்த்த காலம்ங்கிற 100 வருஷ காலம் முடிஞ்சு பிரம்மாவும் பகவான்கிட்ட போய் ஒடுங்கி போயிடுவார். 14 லோகங்களும் பிரகிருதியோடு பகவான்கிட்ட போய் ஒடுங்கி போயிடும். மூல பிரகிருதியும் சேர்ந்து பகவான்கிட்ட ஒடுங்கி விடுத்துனா அதுக்கு மகாப்பிரளயம்னு பேர்.
ஒரு கல்பத்துடைய முடிவிலையும், அதாவது பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது அப்படிங்கிறது ஒரு கல்பம், அதாவது 1000 சதுர்யுகம். அந்த கல்பத்தோட முடிவு அப்படிங்கிறது ஒரு பிரளயம், அதாவது பிரம்மாவோட ராத்திரின்னு அர்த்தம். அந்த ராத்திரி ஒரு கல்பம். அப்ப இந்த கல்பத்தோட முடிவுல 3 லோகங்கள் அழியும். மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்ங்கிற லோகத்துல இருக்கிறவாள்லாம் இந்த பிரளயத்தை பாப்பா அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கர்மத்துக்கு அதீனமான லோகங்கள், அதெல்லாம் நிஷ்காமியமான உபாசனை பண்ணி அடையக்கூடிய லோகங்கள், கர்மத்திலே இருக்கக்கூடிய கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய ஜீவன்கள்லாம் இருக்கக்கூடிய லோகம். இந்த பூர்புவஸ்வகாங்கிற 3 லோகமும் இந்த கல்ப பிரளயத்திலே அழியும்னு பகவான் இந்த இடத்துல சொன்னான். இன்றிலிருந்து 7வது நாள் எல்லா சமுத்திரமும் பொங்கும், ஜலத்துல இந்த பூமி மூழ்கும். அந்த சமயத்துல நீ கவலைப்படாத. சத்தியவிரதன்கிற ராஜாட்ட பகவான் சொல்றான், நான் ஒரு ஓடத்தை அனுப்புறேன், பூமியே ஓடமா வரும், அந்த ஓடத்துல நீ ஏறிக்கோ, சப்தரிஷிகளையும் ஏத்திக்கோ, வேதங்களை ஜாக்கிரதையா ரட்சிச்சுடு, அதுல கொண்டு வச்சுடும். மேலும் அடுத்த சிருஷ்டிக்கு தேவையான முக்கியமான ஓஷதிகள் என்னென்ன பீஜங்கள்லாம் உண்டோ எல்லாத்தையும் எடுத்துண்டு நானே ஓடத்தை இழுத்துண்டு போவேன், மத்யமாக வந்து அப்படியே உன்னை கொண்டு கரை சேர்த்துடுவேன், அடுத்த சிருஷ்டியில கொண்டு உன்னை சேர்த்துடுவேன், அடுத்த மன்வந்தரத்துல கொண்டு உன்னை சேர்த்துடுவேன் பகவான் சொல்றான். அந்த சமயத்துலதான் சப்தமே அத்யதனா தூர்த்வம் அஹன்யே ததரிந்தமே நிமங்ஷத்யப்யயாம் போதௌ த்ரைலோக்கியம் பூர்புவாதிகௌ. பாகவதத்திலே இது அழகா சொல்லப்படுறது. மத்ய பகவான் சொல்றார், இன்றிலிருந்து 7வது நாள் பூமி மூழ்கும், பயப்படாதே, அந்த சமயத்துல நானே வருவேன் அப்படின்னு சொல்லவே, அதே போல 7 நாட்கள்ல பிராப்தே த்வதுக்தேஹ நிவாரிதாரா பரிப்ளுதே பூமிதலே முனீந்திரா சப்தர்ஷிபிஹி சார்த்தம் அபாரவாரிணி உத்கூர்ணமானா சரணம் யயௌ த்வாம் அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்திரி அழகா சொல்லிட்டு வர. அந்த கரெக்டா அந்த நாள் 7வது நாள் வரக்கூடிய சமயத்துல எல்லா ஜலமும் அப்படியே கிளம்புறது, சமுத்திரங்கள்லாம் கிளம்புறது, பெரிய பிரளய மழை கொட்டுறது. அந்த சமயத்துல அந்த பிரளய ஜலத்துல பூமியே ஒரு தோணி போல வர, ஒரு நாவம், ஒரு படகு போல வர. அதுல சப்தரிஷிகளும் இந்த சத்தியவிரதன்கிற ராஜாவும் வேதங்களும் அடுத்த சிருஷ்டிக்கு தேவையான முக்கியமான என்னென்னலாம் உண்டோ அந்த ஓஷதிகள்லாம் உண்டு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜலத்துல அப்படியே இந்த படகு போறதே பகவானே மத்ஸ்ய ரூபத்துல வந்து, மத்ஸ்யத்துக்கு ஒரு ஸ்ருங்கம் இருக்கு, தன்னுடைய ஒரு கொம்பு இருக்கா அந்த மத்ஸ்ய பகவான், அதுல இந்த நாவத்தை கட்டி விடுறா. அந்த நாவத்தை, அந்த ஓடத்தை இழுத்துண்டு பகவான் பிரளய ஜலத்துல பிரளய பயோதி ஜலே அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது அஷ்டபதியே. கோபால கிருஷ்ணா திருதவனசி வேதோ விஹிதவஹித்ர சரித்திரமகேதும் கேசவத்ருத மீனசரீர ஜய ஜகதீஷ ஹரே அப்படின்னு பகவான் அந்த பிரளய ஜலத்துல இழுத்துட்டு போற சமயத்திலேயே சத்தியவிரதன் அப்படிங்கிற ராஜாவுக்கு ஆத்ம தத்துவங்களை உபதேசம் பண்ணிட்டு போனார். கிருஷ்ணனௌகோ முனிமண்டலாய பிரதர்ஷயன் விஸ்வ ஜகத் விபாகானி சம்ஸ்தூயமானோன்றுவரேன தேன ஞானம் பரம் சோபதிஷன்னாச்சாரி. பகவான் அந்த படகுல அப்படி பிரளய ஜலத்துல இழுத்துட்டு போறான். பிரளய ஜலம்னா அவித்யன்னு அர்த்தம். பிரளயம்னா என்னன்னா அவித்யை. நல்ல இருட்டுல, இருட்டு ஒரு அந்தகாரம். பிரளயம்னா ஒரே அந்தகாரம். ராத்திரி நன்னா ஒருத்தனை அயர்ந்து தூங்குறானே அதுவே பிரளயம்தான். எழுந்துக்கிறது தான் சிருஷ்டி, காரியம் பண்றது ஸ்திதி. ராத்திரி சொப்பனத்தையும் தாண்டி ஒருத்தர் நன்னா அயர்ந்து தூங்கி போயிடுறான், தான் இருக்கேங்கிறதே தெரியாமல் தூங்குறாள் ஒருத்தர். சொப்பனத்துல கூட மனசால விவகாரம் இருக்கு, அந்த விவகாரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழ்ந்த துக்கத்துல தான் இருக்கோங்கிறது கூட தெரியாம தூங்குறாளே, அதுக்குதான் பிரளயம்னே பேரு. வாஸ்தவத்துல நித்திய பிரளயம்னு பேரு இருக்கு. ஒரு ஜீவன் விஷயத்துல அவன் மனசு, இந்திரியம், சித்தம் எல்லாம் ஒடுங்கி போயிடுறதோ இல்லையோ, அதை போல பிரளயமே ஒடுங்கி போயிடு, அதை போல பிரபஞ்சமே ஒடுங்கி போயிடுதுன்னா அதுக்கு மகா பிரளயம்னு பேரு. ஒரு ஜீவன் விஷயத்துல அவனுடைய ஆழ்ந்த தூக்கமே பிரளயம் இல்லையா? அதை போல அந்த பிரளயம்ங்கிறது என்னன்னா அவித்யை தானே. தான் இருக்கேங்கிற தன்னுடைய இருப்பு கூட தெரியாதபடி தூங்கிறதுங்கிறது தானே இக்னரன்ஸ். இதுல இருந்து யார் எழுப்பி விடுவானா? குருநாதர் தான் எழுப்பி விடுவார். அதனால பாகவதத்துல என்னன்னா, இந்த சத்தியவிரதன்கிற ராஜா பகவானை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். அந்த ஸ்தோத்திரம் முழுக்க பார்த்துட்டா ஒரு ஸ்லோகத்திலையும் குரு குரு குருன்னு வரும். அதுல குருர் பவான் குருர் பவான் குருர் பவான். ஏன்னா குருங்கிறவர் தான் பிரளயம்ங்கிற இந்த அவித்தியை தாண்டி ஞான பிரகாசத்துல கொண்டு விடுறவர் அப்படிங்கிறதுனால இது ஜாகிரது, சொப்னம், சுஷுப்திங்கிற 3 அவஸ்தையும் இல்லையா மனசால ஏற்படுற ஒரு அவஸ்தை.
மனசுங்கிறதே அவித்யை, மனசு காண்பிக்கிற ஒரு அவித்யை தான் இந்த 3 அவஸ்தையே தவிர இந்த 3 அவஸ்தைக்கு எது சாட்சியா உள்ள எது பார்த்துட்டு இருக்கோம் அந்த பரமாத்மா தான் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அந்த ஞானத்தை குருநாதர் தான் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை சம்ஸ்தூயமானோ நிருபரேன தேன ஞானம் பரம் சோபதிஷன்னச்சாரி, அப்படி ஞானத்தை உபதேசம் பண்ணிண்டே அந்த பிரளய ஜலத்துல மத்ஸ்ய பகவான் அப்படியே பயின்றிருக்காராம். இப்படி மத்ஸ்யாவதாரத்தை அழகா இங்க சொல்லி முடிக்கிறார் பட்டத்ரி இந்த தசகத்துல. அடுத்ததாக பாகவதத்துடைய 9வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. பாகவதத்திலே புராணத்துக்கு உண்டான லட்சணங்கள் 10 லட்சணங்கள் இருக்கு. அந்த 10 லட்சணங்களும் பாகவதத்திலே யதார்த்தமா பொருந்துருச்சு. புராணத்துக்கு ஒரு லட்சணம் என்ன அப்படின்னு ராஜவம்சங்களை சொல்லணும். எப்படி மன்வந்தரங்களை சொல்லணும்னு சொன்னேனோ, மன்வந்தரங்கள்ல பல மன்வந்தர சரித்திரங்களை தான் 8வது ஸ்கந்தம் முழுக்க சொல்லிட்டு வந்தார். அதுல ஸ்வாரோச்சிஷம், சாக்ஷுஷம், ரைவதம் முதலிய தாமசம் முதலிய மன்வந்தரங்கள் சுவாயம்பூ மன்வந்தரத்துக்கு அப்புறமா வரக்கூடிய மன்வந்தரங்கள். அடுத்தது இப்ப வைவஸ்வத மன்வந்தரம்னு சொல்லக்கூடிய வைவஸ்வத மன்வந்தரம். இப்ப இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம் தான். ஆக்சுவலி இந்த வைவஸ்வத மனு யாருன்னா, போன அந்த பிரளயத்தும் போது யாரு சத்யவர்த்தன்கிற ராஜாவா இருந்தாரோ அவரு தான் இந்த மன்வந்தரத்துல வைவஸ்வத மனுவாக ஆறார் அப்படின்னு சரித்திரம் சொல்லிட்டு வர. அப்போ இந்த மன்வந்தரத்திலே வரக்கூடிய சரித்திரங்கள் அதுலேயும் முக்கியமா 3 வம்சங்களை பத்தி சொல்றது. சோம வம்சம், சூரிய வம்சம், சந்திர வம்சம். ஏதோ ராஜவம்சங்களை பத்தி சொல்லணுமே அப்படிங்கிறதுனால பாகவதம் ஒரு ஹிஸ்டரி மாதிரி அதை பேசிட்டு வராது. சூரிய வம்சம்னா சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி அதுல தான் அவதாரம் பண்ணினார். இக்ஷ்வாக்கு வம்சம்னா சூரிய வம்சம். பாகவதத்திலே எந்த ஒரு புராண லட்சணமும் பாகவதத்துல இருக்கு. ஆனா இப்ப பாகவதம் ஒரு ராஜவம்சத்தை பத்தி சொல்லணுங்கிறதுனால எதையோ சரித்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு வராது பாகவத். அதுலயும் பகவத் விஷயமா, அதுலயும் பகவத் அவதாரமா, அதுலயும் பாகவதாளுடைய சரித்திரமா, இப்படி கொண்டு அதையும் ஒரு பகவத அனுபவமா பண்ணி வச்சுடும் பாகவத். பாக்கி புராணங்கள் நீங்க எடுத்துட்டேன்னா ஏதேதோ விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு சாரத்தை ஒரு புராணம் இங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கும். பாகவதம் அப்படி கிடையாது. தொட்ட இடமெல்லாம் சாரமா தான் இருக்கு. ஏன்னா கலியுகத்துக்குன்னு வந்த புராணம் வச்சு, கலியுகத்துல வரவாளுக்கு ஆயுசோ ரொம்ப குறைச்சல், பாக்கியமும் இல்லாதவா. சத்சங்கத்துக்கு ரொம்ப பாக்கியம் இல்லை கலியுகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. பெரும்பாலும் சத்சங்கத்தை கண்டா பரிகாசம் பண்ணிட்டு போறவா தான் நிறைய பேர் இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தன் எத்தனையோ ஜென்மால பண்ண ஒரு பாக்கியத்தால சத்சங்கத்துக்கு உட்கார்றதே அவனை பல விஷயங்களை சொல்லி குழப்பப்படாது. அவன் கையில சாரதமமான பகவன் நாமத்தை, பகவத் குணத்தை கொண்டு கொடுக்கணுங்கிறதுக்காகவே பாகவதம் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா கலியுகத்தில் இருக்கிறவாளுக்கு டைமும் இல்லை. 60, 70 அதுவே பெரிய விஷயம் அவனுக்கு. அதுக்குள்ள அவன் என்ன பக்தி பண்ணுவான், அவன் என்ன பகவான் அடைவான், அவன் என்ன பண்ணுவான் இல்லையா? அவன் என்ன சாதனத்தை பிடிச்சுப்பான், எது சாதனம்னு தெரியுமா, எது சாத்தியம்னு தெரியுமா, எது பண்ணணும், எது அடையப்படணும்னு தெரியுமா? அப்ப பல விஷயங்களை சொல்லி குழப்பினா அப்புறம் அவன் சத்சங்கத்துக்கு வந்ததுக்கே பிரயோஜனம் இல்லை. சாரதமமான பகவன் நாமத்தை அவன் கையில கொண்டு கொடுக்கணும், பகவானுடைய ரூபத்தை அவன் கையில கொண்டு கொடுக்கணும். அப்படி தொட்ட இடமெல்லாம் சாரமா இருக்கிறது தான் பாகவதம். சாரம் சாரம் சமுத்திருத்தம். எந்த இடத்தை பிரிச்சு படிச்சாலும் அது சாரதமமான பகவத் குணமா, பகவன் நாம வைபவமா, பாகவதாளுடைய அப்பேற்பட்ட ஒரு பக்தியா அப்படித்தான் இருக்கும் பாகவதம். முழுக்க அனுபவமா இருக்கும் பாகவதம். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம்னு சொல்லப்பட்டது. அதனால இங்கே சூரிய வம்ச சரித்திரத்தை ஆரம்பிக்கிறது. முதல்ல சூரிய வம்சத்துல தானே அப்பேற்பட்ட மகான்கள்லாம் வந்தார். பகீரதன் அந்த வம்சத்துல தான் வந்தார், திலீபன் அந்த வம்சத்துல தான் வந்தார், ரகு மகாராஜா அந்த வம்சத்துல தான் வந்தார், அம்பரீஷ சக்கரவர்த்தி அதுல தான் வந்தார், சாட்சாத் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியா அந்த வம்சத்துல தான் அவதாரம் பண்ணினார். இந்த வம்சத்தை சொல்லி மாளாச்சு. அதனால அந்த வம்சத்தை சொல்லிட்டு வரத்தை அம்பரீஷ சரித்திரத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார். முக்கியமான சரித்திரம். சூரிய வம்சத்திலேயே அப்பேற்பட்ட பரம பாகவதன் ஒருத்தன் வந்தான். வைவஸ்வதாख्यमनुपुत्रण भागजातना भागनामक नरेन्द्र सुतोऽम्बरीशः सप्तार्णवावृतमही दयितोऽपि रेमे त्वत्सङ्गिषु त्वयि च मग्नमनाः सदैव. அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதீம் மஹீம் அப்படின்னு பாகவதமே ஆரம்பிக்கிறதே, அம்பரீஷ சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதே அம்பரீஷன் என்ற ஒரு மகாபாகவதன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல அப்பேற்பட்ட ராஜா 7 துவீபங்களையும் கட்டி ஆளக்கூடிய ஐஸ்வர்யம். பூமியையே 7 துவீபமா பிரிக்கிறார். ஒரு காலத்தை இன்னைக்கு கான்டினென்ட்னு சொல்றோமே அதுவா கூட இருக்கலாம். இன்னைக்கு பூமி விபாகங்கள்லாம் மாறி போயிடுத்து. புராண காலத்துல இருந்த பூமி விபாகங்கள் வேற. பூமியை 7 துவீபங்களா பிரிச்சு சப்தத்வீப அப்படின்னு சொல்லுவா. அத சப்தத்வீபவதி அப்படின்னு பூமியை சொல்றது வழக்கம். அந்த 7 துவீபங்களையும் கட்டி ஆளக்கூடிய சக்கரவர்த்தி இக்ஷ்வாகு வம்சத்துல வரவா எல்லாருமே இந்த பூமியை பரிபாலனம் பண்ற சக்கரவர்த்தி.
அங்கங்கே சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருந்தாலும் கூட பிரதானமா இந்த ராஜ்யம் தான் இருக்கும். இந்த ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டு அங்கங்க இருக்கிற ராஜ்யங்கள் இருக்கும். அப்படி பூமியையே பரிபாலனை பண்றவாளுக்கு தான் சக்கரவர்த்திங்கிற பேர். இவன் எப்படி இருக்கான் அப்படின்னுட்டா, சப்தத்வீபங்களையும் கட்டி ஆள்ற சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட அம்பரீஷன் எப்படி இருக்காருன்னா, சப்தார்ணவாவிருதமஹி தயிதோபி ரேமேயே த்வத்சங்கிஷு த்வயி ச மக்னமனாஹ சதையே. அப்பேற்பட்ட இந்த 7 துவீபங்களோட கூடின சப்தசாகரங்களால சூழப்பட்ட இந்த பூமியை உடையவனா இருந்தும் கூட அது அவனுக்கு பெருசாவே தெரியலையா. அந்த ஐஸ்வர்யத்தை அவன் லட்சியமே பண்ணலையா. குந்தி ஸ்துதியில குந்தி அழகா சொல்றா, நமோ நமோ அகிஞ்சன வித்தாய நிவர்த்த குணவர்த்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதயே நமஹ. அகிஞ்சன வித்தாய், அகிஞ்சனர்கள்னா யார் அப்படின்னுட்டா, எது இருக்கோ எது இல்லையோ அதை பத்தி கவலைப்படாதவா, திரிபுவனத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஐஸ்வர்யமே இருந்தாலும் அதை லட்சியம் பண்ணாதவா, இல்ல ஒரு கால் ஒரு சல்லி பைசாக்கு வழி இல்லை, அடுத்த வேளைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலனாலும் அதை பத்தியும் கவலைப்படாதவா. ராணிதி ராது கோநிதி போதும்னார் தியாகராஜ். நீ செந்த விடுவஜால ராதுனார் ஒரு கீர்த்தனத்துல. எது வரதோ வரட்டும், எது போறதோ போட்டோம், உன் இஷ்டம் அது. ஆனா உன் சரணத்தை நான் விடுறதா இல்லை. இவாளுக்கு தான் அகிஞ்சனாள்னு பேர். வேற வழி இல்லை, அதனால பக்தி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படாது. புரியுறதா? பக்திங்கிறது என்ன அவ்வளவு இழப்பமா, இல்ல வந்துடுமா அந்த பக்தி தான் நான் கேட்கிறேன். அந்த வந்துடுமா அந்த பக்தி? நிதிச்சல சுகமா ரொம்ப நன்னா இருக்கு, எண்ணி பாடிட்டு அதுக்கு உண்டானதை வாங்கிட்டு தானே போவா. கல்யாணியில இந்த கீர்த்தனையை பாடிட்டு, இல்லை சார் இன்னைக்கு நிதிச்சால சுகமா பாடியிருக்கேன், நிதி வேண்டான்ட்டு போயிடுவாள. நிதிச்சால சுகமா பாடுறது எதுக்குன்னா, கல்யாணி நன்னா இருக்குன்னு அதை ஒரு பெரட்டலான்னு பெரட்டிட்டு போயிடுவாளே தவிர சாகித்யத்தை உணர்ந்து பாடுறது. இந்த சாகித்யம் முதல்ல சாகித்யத்தோட அர்த்தத்தை ஒரு நிமிஷம் உள்வாங்கிக்கிறதே சிரமம். அன்னைக்கு தியாகராஜருக்கு சரபோஜி ராஜா கனகாபிஷேகம் பண்றேன்னு சொன்னான். அதை அப்படி தூக்கி எரிஞ்சுட்டு நிதியா ராம சந்நிதியான்னு கேட்டார். இவாளுக்கு தான் நமோ அகிஞ்சன வித்தாயன்னு பேரு இல்லையா. இந்த கீர்த்தனையுடைய அர்த்தத்தை ஒரு நிமிஷம் உள்ள நிறுத்தி, ஆஹா இப்படி கூட ஒரு அர்த்தம் இருக்கேன்னு அனுசந்தானம் பண்றதுக்கே பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்புறம் அதன்படி இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். புரியுறதா? இப்படி யோஜனை கூட வருமா ஒருத்தனுக்கு? இந்த பக்தி சித்திச்சுடுமா கேட்கிறேன் இல்லையா. பக்தின்னு எல்லார் வாயிலையும் பூந்து புறப்படுறது நிறையா. ஆனா இந்த பக்தியை பார்க்க முடியல நம்மளால. இது கோட்டியில ஒருத்தருக்கு லபிச்சதுன்னா பெரிய விஷயம். புரியுறதா? பக்திங்கிறது ஹிருதயத்தோட உருக்கம், நடிப்பு இல்லை. கண்ண ஜலமர மாதிரி நடிச்சுட முடியுமா? மேனிசில் இருக்கிற மாதிரி நடிச்சுட முடியுமா? உலகத்தை வேணா ஏமாத்தலாம், நம்மள நம்ம ஏமாத்திக்க முடியுமா? நமக்குள்ள நம்ம யாரு நமக்கு தெரியுமே, இது வேஷம்னு நமக்கு நன்னா தெரியுமே. அப்போ அவன் எப்படி இருந்தான் அம்பரீஷர்னா, சப்தார்ணவாவிருதமஹி தயிதோபி ரேமே த்வத்சங்கிஷு. இங்க அழகா சொல்றது பாகவதம். எதை பெருசா நினைச்சுட்டு இருந்தானா, வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு. எப்பவும் வாசுதேவனான பகவானிடத்துல அவனுடைய சித்தம் இருந்துருந்தது. அவனுடைய சித்தம் பகவானுடைய சரணார்விந்தங்கள்லேயே லயிச்சிருந்தது. அவனுடைய பக்தர்கள், அதாவது பகவானுடைய பக்தர்களா இருக்கிற பரம பாகவதாளோட சதா சத்சங்கம் பண்றதான் பெருசா நினைச்சுட்டு இருந்தான். அதைத்தான் இந்த இடத்துல துவத் சங்கிஷு துவைச்ச மக்னமனா, உன்னுடைய பக்தர்கள் இடத்துலையும் உன்னிடத்துலையும் அவனுடைய மனசு லயிச்சிருந்ததே குருவாயூரப்பா அப்படின்னு பட்டத்திரி சொல்லிட்டு வர. அதைத்தான் அவன் பெருசா நினைச்சுட்டு. எப்பவுமே அம்பரீஷனுடைய சதஸ்ல பார்த்துட்டா எப்பவும் 10 சாதுக்கள் உட்காந்து பகவத் குணத்தை சொல்லிகிட்டே இருப்பா. அவ சொல்ல சொல்ல கேட்டு ஆனந்தப்பட்டு இருப்பான். இப்படிதான் சதஸே நடக்கும், அவனோட சபையே அப்படிதான். பாகவதம் இன்னும் அழகா சொல்றது. அவன் என்ன பண்ணுவானா, கரோ ஹரேர் மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகாராச்சுத சத்கதோதயே முகுந்த லிங்காலய தர்ஷனே திருஷௌ தத் பிருத்ய காத்திர ஸ்பருஷேங்க சங்கமம் கிராணஞ்ச தத் பாத சரோஜ சோரவே ஸ்ரீமத் துளசியாம் ரசனாம் ததர்ப்பிதே. அவனுடைய சர்வ அவயவங்களாலே அவன் பக்தி பண்ணிட்டு இருந்தான். கைகளால என்ன பண்ணுவான்னா, பெருமாளுடைய ஆலயத்தை போய் பெருக்கி மெழுகி சுத்தம் பண்ணுவான். அவனே பண்ணுவானா. எந்த பெருமாள் அப்படின்னு, ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்காரே அந்த பெருமாள் தான். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனை இக்ஷ்வாகு வம்சத்துல வந்து அவ்வளோ பெரியவாளும் பூஜை பண்ணினா, இந்த ரங்கநாதன் அயோத்தியில தான் இருந்த இந்த 7 பிராகாரத்தோட பிரணவாகார விமானத்தோடு, அந்த பிரணவாகார விமானத்தின் கீழே பிரணவார்த்தமா படுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு குலதனம். அது சாட்சாத் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உள்பட அவ்வளவு பேரும் பூஜை பண்ணின மூர்த்தி ரங்கநாதன். அதனால அந்த ரங்கநாதனுடைய ஆலயம் அங்கதானே இருந்தது. அதனால அந்த மந்திரத்தை பெருக்கி மெழுகி சுத்தம் பண்றதெல்லாம் ராஜாவே பண்ணுவார். ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே
காதுகளால என்ன பண்ணிட்டு இருப்பார்னா எப்பவும் சாதுக்கள் சொல்ல சொல்ல பகவத் குணத்தை கேட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். கிரானஞ்ச தத்பாத சரோஜ சௌரவே, அந்த மூக்கால பகவானுடைய சரணத்துல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற துளசியை முகர்ந்து முகர்ந்து பார்த்துட்டு இருப்பான். எப்பவும் வாக்கால என்ன பண்ணிட்டு இருப்பான்னா பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுவான், கைகளால சாதுக்களை ஆலிங்கனம் பண்ணிப்பான், இல்லைன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவான். ஒரு கால் ஏதாவது வாயில போட்டுக்கணும்னு ஒரு ஆகாரம் போட்டுக்கிறதா இருந்தா கூட பகவத் பிரசாதத்தை தான் எடுத்துப்பான். சர்வ அவயவங்களாலையும் பக்தி பண்ணிட்டு இருக்கான். பக்திங்கிறது ரொம்ப சுலபம், ஆனா ரொம்ப துர்லபம். சித்திச்சுடுத்துனா அதை போல ஒரு லலித சாதனம் கிடையாது. ஆனா உன்னை சித்திக்கிறதுக்கு கோட்டி ஜென்ம பாக்கியம் வேணும். உலகத்துல இன்னைக்கு காமியார்த்தமான பக்தியை நிறைய பார்க்கிறோம், பிரயோஜனத்தை எதிர்பார்க்கிற பக்தி இல்லையா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறத பார்க்க முடியல இன்னைக்கு. ஏன்னா ரொம்ப துர்லபம் அது. அப்படி வந்துடாது. அப்படி பகவானை பார்த்த மாத்திரத்தில் அப்படி ஒரு சம்பந்தம் தோணணுமே. ஐயோ உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் தனக்கும் பகவானுக்கு இருக்கிறத உணர்ந்தா தான் அப்புறம் கண்ணில் ஒரு பொட்டு ஜலம் வரும், மெய்னி சிலிர்க்கும், அவனுடைய கிருபா விலாசம் புரியும். அவனுடைய கிருப்பை நமக்கு புரிய மாட்டேங்கிறது. நமக்கு கான்கிரீட்டா இந்த உலகத்தை சத்தியம்னு நம்பிட்டு இதுல இருக்கிற ராகத்வேஷத்தையும் பட்சபாதத்தையும் தலையில போட்டுண்டு இதுதான் ஒசக்தின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். தெய்வம்னாலும் கூட நம்ம எப்படி ஏத்துப்போம்னா இதுக்கெல்லாம் எனக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்தா நீ தெய்வம், இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவோம். அவ்வளவு நீச்சம் நம்ம பக்தி. ஆனா பக்தாள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு விட்டா, எப்படி இருக்கட்டும், உலகமே அனித்தியம், இது உன்னோட லீல, இது எப்படி இருந்தா என்ன இல்லையா, எதுவுமே உன் கிருப்பை அப்படின்னு பாக்குறவா பக்தாள். அது எங்கேயோ இருக்கே, அது அப்படிலாம் நடிச்சு விட முடியாதே இல்லையா? யோகாசனம் வேணா போட்டுக்கலாம், பத்மாசனம் போட்டுக்கலாம், ஊஷ்ட்ராசனம் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். ஆசனம் கூட நம்ம சரீரம் நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும். உடம்பே விளைய மாட்டேங்கிறது நமக்கு. ஆசனங்கள்லேயே ஒரு சிலது தப்பா போட்டு நோட்டோம்னா அப்புறம் ஜென்மா முழுக்க ப்ராப்ளம் வந்துடும். புரியறதா? உடம்பே விளைய மாட்டேங்கிறதுங்கிறதே மனசா விளைஞ்சு விட போறது. இந்த பக்தி குரு கிருபையால, சாதுக்கள் கிருபையால சித்திச்சாதான் உண்டு இந்த பக்தி. நம்ம சொல்ற பராபக்தி. நல்ல வேளையா இந்த பக்தாள்லாம் அவதாரம் பண்ணினாலும் இப்படி ஒரு பக்தி இருக்குன்னாலும் தெரியறது நமக்கு. இல்லைன்னா டிரான்சாக்ஷன் தானே பக்தின்னு நினைச்சுப்போம். நம்ம எதுலையுமே கொடுக்கல் வாங்கல், நான் இதை பண்ணினேன், எனக்கு இந்த தெய்வம் என்ன பண்ணிட்டுன்னா, இது உனக்கு மனுஷ ஜென்மா கொடுத்ததுக்கு மேல அந்த தெய்வம் என்ன பண்ண முடியும்? உனக்கு கண்ணையும் கொடுத்து, காதையும் கொடுத்து, மூக்கையும் கொடுத்து, நடமாடவும் விட்டு, உள்ள அந்தரியாமையா உட்காண்டு நம்மளை இயக்கி நம்மளை எல்லா காரியங்களை பண்ணும்படியாகவும் பண்ணி, சுகதுக்காதிகளை பட்டுவாடா பண்ணி, கர்மாவை கழிக்கும்படியா பண்ணி, அதுக்கு மத்தியில 4 க்ஷேத்திரங்களை கொடுத்து, 4 சாதுக்களை கொடுத்து, தன்னுடைய இருப்பை தெரிவிச்சு, நான் ஒருத்த இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிச்சு, பக்தி பண்றதுக்கு அனுகூலமான வாதாவரணத்தையும் கொடுத்து இல்லையா, இத்தனையும் பண்ணியும் கூட அவர் தெய்வம் இருக்கான்னு ஒரு கேள்வி அனாவசியம். தெய்வம் அதுக்கு மேல தன்னை நிரூபிச்சுக்கணுங்கிற அவசியம் தெய்வத்துக்கு இல்லவே இல்லை. பாக்கியம் இருந்தா நம்ம பக்தி பண்ணி கரையேற போறோம், இல்லைன்னா 100 ஜென்மா எடுக்க போறோம், அவ்வளவுதானே. தெய்வத்துக்கு இப்ப தன்னை ஸ்தாபிச்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நீ இருக்குன்னு தான் பேசு, நீ இல்லைன்னே பேசேன். இருக்குறங்கவன் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க போறான், இல்லைங்கிறவன் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க போறான். பக்தன் இருக்குன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் அழுதுண்டு நாமா சொல்லிட்டு பகவானுடைய கிருப்பையை பார்த்துன்னு உட்காந்துருக்கான். இல்லைன்னு சொல்றதுக்கும் இருக்குன்னு சொல்றதுக்கும் வித்தியாசமே கிடையாது. புரியறத? நீ இல்லைன்னு சொல்றதுனால மட்டும் இல்லைன்னு ஆயிட போறதா, இல்ல நீ இருக்குன்னு ஸ்தாபிக்கிறதுனாலதான் இருக்குன்னு ஆக போறதா? உள்ள இருப்பு இருக்கத்தான் இருக்கு இல்லையா? உண்மையான பக்தாள் என்ன பண்ணுவான்னா அந்த சரணத்தை விடமாட்டாள். அவளுக்கு அப்புறம் இன்னொரு லோகம் தெரியாது. அந்த பக்தி தான் இங்க சொல்லப்படுது. பக்தி ரொம்ப சுலபம், இதை போல ஒரு சாதனம் இல்லை. லபிச்சுட்டா, ஆனா லபிக்கிற பர்யந்தம் அது பகவான் சொல்றான் ஒரு இடத்துல பாகவதத்துல, முக்தியை கூட கொடுத்துடுவேன் ஆனா பக்தியை கொடுக்க மாட்டேங்கிறான் பகவான். ஏன் அப்படின்னு, மோட்சம் கூட வேணும்னா கொடுத்து தள்ளிவிடுவேன், சரி போ அப்படின்னு தள்ளிவிடுவேன். பக்திங்கிறது ஒண்ணு அலாதி, அது முக்தியை கூட எதிர்பார்க்கறது இல்லை. பகவான்கிட்ட போய் மோட்சம் கொடு அப்படின்னு கூட பக்தாள் கேட்க மாட்டா. அது கூட 2ஆம் பட்சம் அவளுக்கு. ஏன்னா இப்ப என்ன தட்டுக்கிட்டு போயிடுத்து, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிடும் வேண்டேங்கிறத இந்திர லோகம் அப்படிங்கிற இடத்துக்கு வைகுண்டம்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா பெரியவா. அந்த இடத்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வைகுண்டம் போறதானாலும் எங்களுக்கு வேண்டாம், எங்க ஸ்ரீரங்க என்ன இழப்போம் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப என்ன இங்க தட்டுக்கட்டு படுத்தீங்க, இப்ப நாங்க எதுக்கு மோட்சத்துக்கு வரணும் இல்லையா? அதே ஆனந்தம் இங்க கிடைக்கிறது. இது பூவைகுண்டமாச்சேன்னு சொல்றதா. அப்படிப்பட்ட பக்தாளை பத்தி தான் பேச்சு. அதனால இந்த இடத்துல அப்படி அம்பரீஷன் பக்தி பண்ணிட்டு வரா. त्वत्प्रीतये सकलमेव वितन्वतोऽस्ये भक्त्यैव देव नचिरादभृथा प्रसादं येनास्य याचनमृतेऽप्यभि
ரக்ஷணார்த்தம் சக்கரம் பவான் பிரவிததார சஹஸ்ரதாரம். இவன் பண்ணின பக்தியை பார்த்து பகவானுக்கு பரம சந்தோஷம் கொடுத்தான். யாரு? நம்ம ரங்கநாதனுக்கு தான், வேற யாருக்கு? சாக்ஷாத் ரங்கநாதன் ஒரு நாள் நம்பெருமாள் இவர் முன்னாடி பிரத்யட்சமாயிட்டார். ராஜா முன்னாடி பிரத்யட்சமாயி அம்பரீஷனை பார்த்து, உன் பக்தியில நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல எனக்கு தோன்றது, அதனால என்னன்னா 1000 முனைகள் உள்ள சக்கரம், சுதர்சன சக்கரம், சஹஸ்ரதாரம் பிரவிததார. பகவான் சொல்றான், என்னுடைய சக்கரத்தை கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்னுட்டான். ஏன்னா யாருக்காவது ரொம்ப பிடிச்சு போயிடுத்துன்னா தன்னுடைய ஏதாவது தன்னையே கொடுக்கணும்னு தோணி போயிடும். சக்கரம்ங்கிறது பகவானுடைய அம்சம், பகவானுடைய ஸ்வரூபம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சக்கரத்தை கொடுத்துட்டான் பகவான். உன்னுடைய ரக்ஷணார்த்தம் இருக்கட்டும். பட்டத்திரி அழகா சொல்றார், ஏனாஸ்யே யாச்சனமிருதேப்யபிரக்ஷணார்த்தம். அவன் கேட்டுக்காத பொழுதிலும் அந்த சக்கரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் பகவான். உன் ரக்ஷணார்த்தம் இருக்கட்டும், உன்னுடைய ரக்ஷணார்த்தம் அதை கொடுத்துட்டு போறேன், இது உனக்கு என்னைக்கும் கவச்சமா இருந்து காப்பாத்தின்னு இருக்கும் அப்படின்னு பகவானே கொடுத்துட்டு போயிட்டானா. அம்பரீஷன் கேட்டுக்கல, பகவான் கொடுத்துட்டு போயிட்டான். அந்த சக்கரத்தாழ்வாரை எழுந்தருளை பண்ணி சக்கர இன்னைக்குமே நமக்கு சால கிராமத்திலேயே சுதர்சன சால கிராமம் உண்டு. சால கிராமத்திலேயே கூட பார்த்தோம்னா அழகான சுதர்சன சால கிராமங்கள் உண்டு. அதை போல சுதர்சன ஆழ்வாரையே எழுந்தருளை பண்ணி அவருக்கு தினப்படி கிரமேண பூஜைகள்லாம் நடக்கிறது. புருஷ சூக்த விதானத்தால பூஜைகள்லாம் பண்ணி பரம சந்தோஷப்பட்டு இருக்கான். சாட்சாத் பகவானே சக்கர ரூபத்தில் எழுந்தருள் இருக்கான்னு அர்த்தம். என்ன குறைச்சல் அம்பரீஷனுக்கு? அம்பரீஷனுக்கு துவாதசி விரதம். துவாதசி விரதம்னு சொல்றது என்னன்னா, தசமியில ஆரம்பிச்சு துவாதசியில முடியும். இன்னைக்கு ஏகாதசி பாருங்க, இன்னைக்குன்னு கரெக்டா அம்பரீஷ சரித்திரம் கிடைக்கிறது பாருங்க. நமக்கு நம்ம எதுவும் பிளான் பண்ணிக்கல இப்படி, ஆனா இதை அப்படி எதிர்ச்சியா அமையச்சு. தசமியில ஆரம்பிச்சு துவாதசி முழுக்க பகவன் நாம கீர்த்தனம் பண்ணி அன்னைக்கு உபவாசம் இருந்து துவாதசி திதி அதிக்கிரமிக்கிறதுக்குள்ள பாரணத்தை முடிச்சுக்கணும். அன்னைக்கு துவாதசியும் போது நிறைய அதிதி சத்காரங்கள்லாம் பண்ணி வரக்கூடிய சாதுக்களுக்கெல்லாம் நிறைய தானங்கள் கொடுத்து துவாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கிறது வழக்கம். தசமியில இருந்து ஆரம்பிக்கிறது. அதை துவாதசி விரதம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றா. சத்வாதசி விரதமதோ பவதர்ச்சனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்னியா சமம் சுமனசா மகதீம் பிதல்வல்லி பூஜாம் த்விஜேஷு விசர்ஜன் பசு 60 கோட்டிம் 60 கோடி பசுக்களை தானம் பண்றா. 60 கோட்டி. ஏகாதசி முழுக்க சக்கரத்தாழ்வாருக்கு பெரிய மகாபிஷேக விதியால பூஜைகள்லாம் பண்ணி அபிஷேகங்கள்லாம் பண்ணி அகண்ட நாமஸ்மரணம் பண்ணி இது அத்தனையும் எங்க நடக்கிறது? பிருந்தாவனத்துல, யமுனா தீரத்துல பிருந்தாவனத்துல போய் பண்றான். இந்த பிருந்தாவன துவாதசின்னு ஒரு துவாதசி வரும். துவாதசியிலேயே துளசி கல்யாணம்லாம் பண்ணுவா இல்லையா? மாத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவாழ்லாம் துளசி கல்யாணம் பண்றது பிருந்தாவன துவாதசியில உத்தான துவாதசின்னு பெருது. அந்த துவாதசியும் போது இந்த துவாதசியை பிருந்தாவனத்திலேயே அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற ஆசையால சக்கரத்தாழ்வாரையும் எழுந்தருளை பண்ணிட்டு தன்னுடைய சபரிவாரத்தோடு சேர்ந்து பிருந்தாவனத்துக்கு போய் பிருந்தாவனத்துல இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறான் அம்பரீஷன். தசமியிலிருந்து ஆரம்பிச்சு ஏகாதசி முழுக்க. உபவாசம்னா என்ன அர்த்தம்னா சாப்பிடாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, பகவான் பக்கத்துல வாசம் பண்றதுன்னு அர்த்தம். ஏன் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கணும்னா, சாப்பிட்டா இந்திரியங்கள்லாம் கொஞ்சம் உற்சாகமா கிளம்பிடும். சாப்பிடாம நீங்க இருந்து பாருங்கோ, மனசு அவ்வளோ சீக்கிரமா கிளம்பாது, எண்ணங்கள் ரொம்ப கிளம்பாச்சு, இந்திரியங்கள் பலம் இல்லாம இருக்கும். அந்த சமயத்துல மனசு அடங்கி இருக்கிறதே நிறைய ஜபம் பண்ணினாலோ நிறைய நாமா சொன்னாலோ அன்னைக்கு பாராயணம் பண்ணினாலோ மனசு அடங்கி இருக்கிறதே பண்ணக்கூடிய ஜபத்துக்கும் பாராயணத்துக்கும் பலன் ஜாஸ்தி. மனசு நாலா பக்கத்துலயும் அலையறத்தை அத்தனை டைவர்ஷன்ஸ்க்கு மத்தியில பண்ணாதபடி, ஆகாரம் இல்லாதபடி, இந்திரியங்கள்லாம் பலம் இல்லாமல் இருக்கிறத மனசு நல்லா அடங்கி இருக்கும். நீ ஆகாரம் போட்டாதான் கிளம்பு வந்திருப்பையும் மனசு, அப்புறம் அது இதுன்னு பிடிக்க போகும், அது ரஜசையும் தமசையும் பிடிக்கும். அது அப்படி இல்லாதபடி ஆகாரம் இல்லாமல் மிதமான ரொம்ப சாத்வீகமான லகுவான ஒரு காலம் எடுத்துக்க முடியல. பலாகாரம், பழங்களுக்கு ரொம்ப தோஷமே கிடையாது, பழங்கள்லாம் சாத்வீகம். அந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கிறதே மனசு சத்துவ குணத்தை மட்டும் பிடிக்கும். அதனால அப்ப ஜபம் பண்றது நாம சங்கீர்த்தனம் பண்றதெல்லாம் சுலபம். அதனால அங்க சொல்லப்பட்டுச்சு அதுதான் உபவாசம்னு. அதனால துவாதசி அன்னைக்கு காலம்பர சீக்கிரமே எழுந்துண்டு ஸ்நானாதிகள்லாம் முடிச்சுட்டு அனுஷ்டானங்கள் முடிச்சுட்டு சக்கரத்தாழ்வாருக்கு பூஜையும் முடிச்சுட்டு வந்திருக்கிறக்கூடிய அத்தனை சாதுக்களுக்கும் 60 கோடி பசுக்கள் எல்லாம் தானம்லாம் பண்ணி ஸ்வர்ண தானம் கிரண்ய தானம் எல்லாம் பண்ணி இப்ப துவாதசி திதி முடிய போறது. துளசி தீர்த்தத்தை எடுத்துட்டு பாரணத்தை பண்ணணும், அப்பதான் துவாதசி முடியச்சு.
துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கலாம், துவாதசி பாரணம் பண்ணலாம்ங்கிறதே. தத்ராத பாரணதினே பவதர்ச்சனாந்தே துர்வாசசாஸ்ய முனினா பவனம் பிரபேதே. கரெக்டா பாரணத்தை ஆரம்பிக்கலாங்கிறதே துர்வாசர் வந்தார் அங்கிருந்து. பாகவதம் சொல்றது துர்வாச பகவான் அபூத் அப்படிங்கிறது. சாட்சா சிவனோட அம்சம் அவர். துர்வாச பகவான் பாகவதம் சொல்றது சாமான்யமா சொல்லல. அவள்லாம் ரொம்ப பெரியவா, பகவத் சப்தமே கொடுக்கப்படுறது அவளுக்கெல்லாம் அவளுடைய தபசால. அப்படிப்பட்ட துர்வாசரை கோபிஷ்டர்னு நினைச்சுக்கப்படாது. இங்க ஏதோ இவனிடத்துல அபசாரப்படுறாரே அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. மகான்கள்லாம் தங்கள் கீர்த்தியை குறைச்சுண்டு பாகவதாளோட பெருமையை காமிப்பா. அப்படி பாகவதாளோட பெருமையை காண்பிக்கணும்னா இப்படிப்பட்ட மகான்கள் வரணும் அப்படிங்கிறதுனால அம்பரீஷன் பெருமையை காண்பிக்கிறதுக்கு வந்திருக்கார் துர்வாசர். லீலை, இதெல்லாம் லீலை. அவா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவா, திரிகுணத்துக்கும் அப்பாற்பட்டவா, பிரம்மஜானிகள் வாழலாம். அதனாலதான் பகவான்னு சொல்றது. அதனால பிராகிருத்தமான கிருத்திரிமம் பண்றதுக்காக வந்தார்னு நினைச்சுக்கப்படாது இந்த இடத்துல. அதனாலதான் பகவத் சப்தத்தாலேயே சொல்றது துர்வாச பகவான் அபூத். மகான்கள் தங்கள் பெருமையை குறைச்சுண்டு மகான் இவா பாகவதாளோட பெருமையை காண்பிக்கிறார். அதனால இந்த இடத்துல போக்தும் ருதச்சசன்ருபேன பரார்த்திஷீலோ மந்தம் ஜகாமயமுனாம் நியமான் விதாஸ்யன்னே. உடனே விழுந்து சேவிச்சு அம்பரீஷன் 2 கைகளையும் குவிச்சுண்டு, பிரபோ என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், நான் துவாதசி விரதத்தை முடிச்சுக்கலாம் பாரணம் பண்ணலாங்கிறத உங்களை போன்ற பெரியவா வந்திருக்கானா இந்த விரதத்தை பகவான் ஏத்துனுட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி பெரியவா வரணுமே, தேடிண்டு வரணுமே. துகாராம் சொல்றாரு, என்னைக்கெல்லாம் சாதுக்கள் என்ன தேடிண்டு வராளோ அந்த நாள் தான் தசரா, அந்த நாள் தான் தீபாவளி அப்படின்னு விட்டாரு. ஆஜ் தசரா தீபாவளி. ஏன்னா நம்ம கூப்பிடல, சாதுக்கள் தானே வந்திருக்கா வீட்டுக்கு. பாக்கியம் இல்லையா? சாதுக்களுடைய பாத தீர்த்தம் படாத வீடும் பாம்பு புத்தும் ஒண்ணுதானே அப்படிங்கிறது பாகவதம். என்ன நீ மண்ணில் தான் வீடு கட்டிக்கிற, பாம்பு மண்ணில் தான் வீடு கட்டிக்கிறது. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஆத்துல சாதுக்களுக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் தெளிச்சுது அப்படிங்கிறது தான் இந்த ஆத்துக்கு இருக்கிற ஒரு, அப்படின்னா தான் அது வீடுங்கிறது. இல்லைன்னா பாம்பு புத்து அப்படின்னு ஒரு பாகவதம். பேருராஜ குருஹோபமா அப்படின்னு பாகவதம் சொல்லுச்சு. நேற்றுக்கு கஷ்யபர் அதித்தி கிட்ட கேட்டார் இல்லையா, ஆசிரமத்துல எல்லாம் சரியா நடக்கிறதா அப்படிங்கிறதே சாதுக்கர் வரலன்னுட்டா இது பாம்பு புத்து தானே அப்படின்னு கஷ்யபர் சொல்றார். இந்த ஆத்துக்கு அதிதிகள்லாம் வராளா, சத்காரம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அதித்தி கிட்ட கஷ்யபர் கேட்கறா அப்படின்னு பாகவதத்துல. சாதுக்கள் வரணுமே, நம்மளை தேடிண்டு அவா வரா அப்படின்னுட்டா எது வருதுன்னா சௌக்கியம் நம்மளை தேடிண்டு வருதுன்னு அர்த்தம், மங்களம் நம்மளை தேடிண்டு வருதுன்னு அர்த்தம். சாதுக்களை போய் நீங்க சௌக்கியமா நம்ம கேட்கக்கூடாது, புரியுறதா? ஏன்னா சௌக்கியம்தான் அவா ரூபத்துல வந்திருக்கு நம்ம ஆத்துக்கு. சௌக்கியத்தை போய் சௌக்கியமானு கேட்போமோன யாராவது கேட்பாள? விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு சொல்றார், இன்னைக்கு இங்க துவாதசி பாரணம் பண்ணி நீங்க அடியேன கிருதார்த்தனா பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். துர்வாசர் சொன்னார், எனக்கு அனுஷ்டானங்கள்லாம் பாக்கி இருக்கு, இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு யமுனைக்கு போனவர் நியமான் விதாஸ்யன்னே. நியமான்னா அனுஷ்டானங்கள்னு அர்த்தம். அனுஷ்டானத்துல அப்படியே போய் உட்காண்டவருக்கு என் நாழி போனதே தெரியல. அவருக்கு ஜபத்துல உட்காந்துட்டார், அப்படியே உட்காந்துட்டார், தன்னை மறந்து உட்காந்துட்டார். எழுந்து பார்க்கிறார், ரொம்ப நாழி ஆயிடுச்சு, துவாதசி திதி அதிக்கிரமிச்சு விடுச்சு. அங்க என்ன நடக்கிறது, இவர் போய் உட்காண்டவர் வந்துடுவார்னு பார்க்கறான். இப்போ ஒரு நாழி தான் பாக்கி இருக்கு. ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதா. ஒரு முகூர்த்தத்துல துவாதசி போயிடும், அதுக்குள்ள பாரணம் பண்ணி ஆகணும். ஆனா அதித்தியை விட்டுட்டு பாரணம் பண்ணப்படாது. அவரை வரிச்சா எடுத்து அதித்தியா வரிச்சா எடுத்து இதோ நான் வந்துடுறேன்னு போயிருக்கார், அவரை விட்டுட்டு பாரணமும் பண்ணப்படாது. இப்ப துவாதசிக்குள்ள பாரணத்தை முடிச்சுக்கணுங்கிறது ஒரு தர்மம், இல்ல அதித்தியை விட்டுட்டு பாரணம் பண்ணப்படாதுங்கிறது ஒரு தர்மம். இந்த தர்மத்தை பார்க்கறதா அந்த தர்மத்தை பண்றதாங்கிறதுக்கு தான் தர்ம சங்கடம்னே பேர், புரியுறதா? இது என்ன தர்ம சங்கடம்பா இல்லையா? அப்படின்னா 2 தர்மங்கள் இருக்கணும், அதுல எதை விடுறது எதை பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனம் கிளம்புறச்சுதான் தர்ம சங்கடம்னு பேரு. துவாதசி திதி முடியறதுக்குள்ள பாரணம் பண்ணணுங்கிறது ஒரு தர்மம், அதித்தியை விட்டுட்டு பாரணம் பண்ணப்படாதுங்கிறது ஒரு தர்மம். அங்க இருக்கிற பெரியவாள்லாம் சொன்னா, பிராப்தோ முனிஸ்தத திவ்ய திருஷா விஜானன்னி வாரைவ பாரணம் அகாரி பவத் பரேன. அவ சொன்னா, அன்னபாரணம் வேணா துர்வாசரோட பண்ணிக்கோ, தப்பு இல்லை, ஆனா துவாதசி முடியறதுக்குள்ள துளசி தீர்த்தமான எடுத்துக்கணும், தீர்த்த பாரணத்தை முடிச்சுனுடோ, அவர் வந்ததுக்கு அப்புறம் அன்னபாரணம் பண்ணிக்கோன்னு சொன்னாவா. இவன் என்ன பண்ணினான், தீர்த்தத்தை எடுத்துட்டான், தீர்த்த பாரணம் முடிச்சான். அவருக்கு சட்டுன்னு அப்பதான் பிரஜையே வந்தது துர்வாசருக்கு, கரெக்டா வர வேண்டிய சமயத்துக்கு வந்து கொடுத்தவருக்கு.
அவர் சர்வத்தையும் தன்னுடைய திவ்ய திருஷ்டியால தெரிஞ்சின்றார். என்ன விட்டுட்டு பாரணம் பண்ணிட்டானே, கோபம் வந்தது அவருக்கு. க்ஷிப்யன் க்ருதா திருதஜடோ விததான கிருத்யாயம். இங்க இந்த இடத்துல துர்வாசர் பேசுறார். யோமாம் அதிதிமாயாதம் ஆதித்யேன நிமந்திரியஜே அதத்வா புக்தவாம்ஸ்தஸ்ய சத்யஸ்தே தரிசயே பலோ. என்னடா அம்பரீஷா, உன்னை உலகமே பெரிய பாகவதன்னு கொண்டாடுறதுனால தலை கிருகிறதோ உனக்கு? என்ன போன்ற ஒரு ரிஷி, நான் ஒரு சிவாம்சம், நான் பேர்பட்ட ஒரு மகரிஷி, என்னை வரிச்சுட்டு நீ என்னமா அதுக்கு முன்னாடி பாரணம் பண்ணினே? என்ன எப்படி? அதுக்குண்டான பலனை இப்ப பாரு. நீ என்னை விட்டுட்டு பாரணம் பண்ணினே இல்லையா? என்னை மட்டும் அவமானப்படுத்தல, ரிஷி பரம்பரையே அவமானப்படுத்தி விட்டேனே. அதுக்கு பலனை இப்பவே நீ அனுபவி, சத்யா உடனே அனுபவி அப்படின்னு தன்னுடைய ஜட்டாபாரத்திலிருந்து ஒரு ஜட்டையை பிச்சு அபிமந்திரம் பண்ணி கீழே அடிச்சாரே பார்க்கணும். அதுல இருந்து ஒரு துர்தேவதை கிளம்பிச்சு. இங்கேயாவது பாரணம் பண்ண வந்த இடத்துல துர்மந்திரம் பண்ணலாமோ? இந்த போல இந்த தேவதை ஹானு வாய பொழந்துண்டு வருது. கிருத்தியாம் சதாம் அசிதராம், கையில ஒரு கத்திய வச்சுட்டு இருக்கான். அது அந்த கிருத்தியம், அந்த துர்தேவதை அது அப்படியே அடிக்கிறதுக்கு வருது. இந்த இடத்துல அம்பரீஷன் வாஸ்தவத்துல என்ன பண்ணியிருக்கான? அங்க பக்கத்துல தானே சக்கரம் இருக்கு. சக்கரத்தாழ்வாருக்கு முன்னாடி எதுவே நிக்க முடியாது இல்லையா? உடனே நமோ நம ஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கலாமே. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவன் பாட்டு கையை குவிச்சுட்டு நிக்கிறான். ஏன்னா அப்படி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன ரட்சின்னு சொல்லியிருந்தா அவனை மகாபாகவதன் இங்கே சேர்த்திருக்க மாட்டான். பாகவதத்துல இந்த சரித்திரம் வந்திருக்காது. பாகவதாள் எப்படி இருப்பானா, யோனகிருஷ்டி நத்வேஷ்டி நகாங்ஷதி சுப அசுப பரித்யாகி, இவாதான் பக்தாள். அவளை பத்தி தான் பேச்சு இங்க. ஏதோ தனக்கு ஒரு ஆபத்து, ஒரு சுதர்சன ஸ்தோத்திரம் பண்ணினானா அது சாமானியனே பண்ணுவானே, அந்த கதையை போய் எதுக்கு இங்கே எடுக்கணும்? சுதர்சனமே அங்கு காப்பாத்துறதுக்கு காத்துன்னு இருக்கு, பகவான் கொடுத்துட்டு போயிருக்கான். ஆனா சுதர்சனத்தை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணல. அம்பரீஷன் நினைக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவுக்கு எங்கிட்ட கோபம் வரும்னா கண்டிப்பா தப்பு என் பேர்ல தான். மகான்கள் தப்பு பண்ணவே மாட்டா. அப்படி அவாகிட்ட பவ்யமா எனக்கு நடந்துக்க தெரியல, வினீதனா நடந்துக்க தெரியலனா நான் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த பூதம் என்ன பேசாம அடிக்கட்டுமே. எப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவுக்கு பிரியகரமா நடந்துக்க முடியலன்னுட்டா என்ன இருப்பால இப்ப என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு பேசாம அந்த கிருத்தியம் தன்னை அடிக்கட்டும்னு கை குவிச்சுன்னு நின்றது. இதுதான் பாகவதாளுடைய லட்சணம். இப்ப சக்கரத்துக்கு காப்பாற்றுற பொறுப்பு இருக்கு இல்லையா, அது கிளம்பிடுச்சு. முதல்ல இந்த பூதத்தை ஒரு பொசுக்கித்து இப்ப துர்வாசரையே தொடர்ந்து கிளம்பிடுச்சு. துர்வாசர் எல்லா லோகத்துக்குமே ஓடுறார். துர்வாசர் சக்கரத்துல இருந்து தன்னை காப்பாற்றணுமேனுட்டு தாவன்னசேஷ புவனேஷு பியாசபஷன் எல்லா லோகத்துக்கும் ஓடிட்டார். வருட லோகத்துக்கு போறார், இந்திர லோகத்துக்கு போறார், எல்லா லோகத்துக்கும் போறார், மேல கைலாசத்துக்கே போறார். கக்கால சக்கரம் அதிலங்கியதீத்யபாஸ்தா சர்வம் யயூசச பவந்தமவந்ததைவ. பிரம்மலோகத்துக்கு போனார். சாட்சாத் இல்லையா, எந்த பரமேஸ்வரனுடைய அம்சம் இந்த துர்வாசரும் அந்த கைலாசத்துக்கே போனார். அத்தனை பேரும் கை குவிச்சுட்டா. சக்கரம்ங்கிறது அதுக்கு மீறி ஒண்ணு கிடையவே கிடையாது. இது பகவானுடைய சக்கரம். அதனால இது கால சக்கரம். சக்கரம்ங்கிறது கால தத்துவம். கால தத்துவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சொல்லிட்டே இருக்கே காலம். அந்த காலத்துடைய அந்த கால தத்துவம் தான் சக்கரமா பகவான்கிட்ட இருக்கு. இந்த கால சக்கரத்தை மீறதுக்கு எவனுக்கு சக்தி உண்டு? அதனால யாரிடத்துல இருந்து வந்ததோ அவர்கிட்டயே நீ போ அப்படின்னு. இந்த சக்கரம் யாரை சேர்ந்ததோ அவர்கிட்ட போன்னு அனுப்பிச்சுட்டா கைலாசம் போயும் பிரயோஜனம் இல்லை, பிரம்மலோக போயும் பிரயோஜனம் இல்லை, நேரா வைகுண்டம் சேர்ந்தார். பகவான் இந்த இடத்துல அழகா சொல்றான், அஹம் பக்த பராதீனா அஸ்வதந்திர இவத்விஜய சாதுபிர்கிரஸ்த ஹதயா பக்தைர் பக்த ஜனப்பிரியா. பகவான் சொல்றான் அழகா, நான் பக்தாளுக்கு அதீனமானவன், எனக்கு சுதந்திரமே கிடையாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா நான் சுதந்திரன். பக்தாள் இழுக்கிற இழுப்புக்கு நான் பெயின் இருக்கேன். இதெல்லாம் பண்டரி பக்த விஜயத்துல பிரசித்தி. பண்டரி பக்தாள்ல பார்த்துட்டேளானால் சேனானாவிங்கிற ஒரு பக்தர் இருக்கார். அந்த பக்தன் தன்னை மறந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். பகவான் அந்த சேனானாவிக்காக க்ஷவரம் பண்றதுக்காக போனான்னு ஒரு சரித்திரம். ரைதாசன்கிற ஒரு பக்தன் செருப்பு தைக்கிறவன், தன்னை மறந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தான். செருப்பு தைச்சு கொடுக்கணும் ராஜாவுக்கு. 5000 ஜோடி செருப்பு கட்டிருக்கான் ராஜா. ஏன்னா யுத்தம் வரப்போறது, யுத்தத்துல அத்தனை காவலாளிகளுக்கும் சைனிக்குக்கும் போட்டு விடணும்னு இவன் மறந்துட்டான். பகவான் செருப்பு தைச்சு கொடுத்தான்னு இருக்கு. சொல்லிண்டே போலாம் இல்லையா. பக்தாளுக்காக என்னதான் பண்ணல. சக்குபாயின்னு ஒரு பக்தை தன்னை மறந்து அப்படியே பண்டரி கஷேத்திரம் வந்துட்டா.
பெரிய பஜன கோஷ்டி ஒன்று கிளம்பித்து அவளோட அப்படியே நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு பண்டரிபுரம் போயிட்டா. சக்குபாய் வேஷத்தில் போய் மாமியாருக்கு கால் பிடிச்சு விட்டு அப்புறம் பர்த்தாவுக்கு சமைச்சு போட்டு இத்தனை கைங்கரியமும் பாண்டுரங்கன் பண்ணியிருக்கான். பக்த சரித்திரம். பகவான் என்ன பண்ணல பக்தாளுக்கு? அகம் அஸ்வதந்திரஹாங்கிறா, எனக்கு சுதந்திரமே கிடையாது, என் பக்தாள் இழுக்கிற இழுப்புக்கு போயின்றிருக்கேனா. நீங்க என்ன பார்த்து சக்கரத்தை நிறுத்துங்கிறேள், என் பேச்சு கூட இந்த சக்கரம் கேட்காது. பக்தாள் சொன்னா கேட்குமோ என்னவோ. ஏன்னா பக்தாளுக்கு ஒரு ஆபத்துன்னா அது தானே கிளம்பிடும், நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க அம்பரீஷன்ட்டு அபச்சாரப்பட்டுட்டே இல்லையா, அம்பரீஷன் கிட்டேயே போய் விழுங்கோ, அவன் சொன்னா இந்த சக்கரம் கேட்குமோ என்னவோ. நேரா அங்கிருந்து இங்க வந்தார், அம்பரீஷன் சரணத்துல விழப்போறார். அப்ப அம்பரீஷன் என்ன பண்ணணும், என்கிட்ட வச்சுட்டேன்னா இதுதான் ஜாகிரதை அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அம்பரீஷன் அவர் சரணத்துல விழுந்தான். அம்பரீஷன் சொல்றான், உங்களை போன்ற சாதுக்கள் என்னை சேவிக்கப்படாது, நீங்க தான் சேவியர்கள், நாங்க சேவிக்க வேண்டியவா. உங்களை போன்ற மகான்கள் இங்க உங்களுக்கு பிரியகரமா எனக்கு நடந்துக்க முடியலையே அப்படின்னு தான் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். துர்வாசர் சொன்னார், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அதை நிறுத்து அப்படின்னா. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், அது என்ன துரத்திட்டு வருதுப்பா, அதை நிறுத்துனார். சக்ரே கதே முனிரதாத் அகிலாசிஷோஸ்மை த்வத்பக்தி பாமாகசி கிருதேபி கிருபாம் ச ஷம்சல்தி தாவத் சமேத்ய முனினா ச கிரஹீத பாதோ ராஜாபஸ்ருத்ய பவதஸ்திரமசாவனோஷீத். சக்ரே கதே முனிரதாத் அகிலாசிஷோஸ்மை. இந்த இடத்துல அம்பரீஷன் பிரார்த்திச்சென்றதன் பேரில் சக்கரம் தன்னுடைய யதாஸ்தானத்தில் எழுந்தருளிச்சு. சக்கரம் வேற எதுவும் பண்ணலை, எங்கே போனாலும் அவர் அம்பரீஷன் கிட்ட டைரக்டாக பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சாதுவுடைய சரணத்தில் போய் விழு, அதுதான் கதி அப்படிங்கிற வழியை காண்பிச்சுட்டு வந்து சக்கரம் துரத்திண்டு வரல. பாகவதாள் சரணம் தான் கதின்னு காண்பிச்சுட்டு வரதான் அந்த சக்கரம் அப்படின்னு இந்த இடத்துல அம்பரீஷனுடைய ஒரு புகழை சொல்லித்து, சரி இப்போ அம்பரீஷன் பாரணம் பண்ணணுமே. அம்பரீஷன் இப்போ ஆச்சு, இப்போ துவாதசி போயிடுத்து இல்லையா, துர்வாசருக்கு அதித்தி சத்காரம் பண்ணணுமே. இதுக்காக ஒரு வருஷ காலம் அங்கேயே தங்கியிருந்து அடுத்த அந்த உத்தான துவாதசியின் போது துர்வாசருக்கு அங்கே சத்காரம் பண்ணிட்டு அப்புறம்தான் அங்கேருந்து கிளம்பினார். அவரோட துவாதசி பாரணம் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்பினான் அப்படிங்கிற சரித்திரம். இந்த வம்சத்துல தான் சாட்சாத் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்றார். 2 தசகங்கள் பாகவதத்திலேயே நவமஸ்கந்தத்தில் 2 அத்தியாயங்கள்ல ராமாயணம் சொல்லிட்டு வரார் சுகர். தியாகராஜ சுவாமிகள் சின்ன வயசுல அவ அப்பா ராமபிரம்மம்னு பேர், திருவையாறுல ராமபிரம்மம் அவருடைய கிரகம் இன்னைக்கு இருக்கு, திருமஞ்சன வீதியில இருக்கு. ராமபிரம்மம் பரமராம பக்தர், அப்பேற்பட்ட பாவுகர், பரமபாகவதோத்தமர். ராமபிரம்மம் அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். குழந்தை தியாகராஜன் அப்பாவுக்கு பக்கத்துல எல்லா சகாயமும் பண்ணிட்டு புஷ்பங்கள் எடுத்து வச்சு அப்பாவுக்கு பாராயண புஸ்தகம் எடுத்து கொடுத்து அப்பா பாடுறதே அந்த குழந்தைய கூட வாங்கி பாடிட்டு இந்த மாதிரி கூடவே அப்பாவோட இருப்பான். அப்பா பண்ற பூஜை அப்படி பார்த்துட்டு வரும். அன்னைக்கு குழந்தைக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு பாவம். இதுதான் பிரதம கீர்த்தனம் வர சந்தர்ப்பம். இதுதான் தியாகராஜனுடைய முதல் கீர்த்தனம் இந்த சந்தர்ப்பத்துல தான் வருச்சு. அப்பா ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கா. சங்கீத உபச்சாரம்னு ஒரு கீதோபச்சாரம்னு ஒரு உபச்சாரம் பண்ற வழக்கம். ஷோடச உபச்சாரத்துல கீதம் ஸ்ராவயாமி, நிருத்தியம் நாட்டயாமி அப்படிங்கிறதெல்லாம் உபச்சாரங்கள். பகவான் முன்னாடி பாடணும், பகவான் முன்னாடி ஆடணும், சத்திரம் சமர்ப்பியாமி, சாமரம் வீஜயாமி இப்படின்லாம் வரத்தே சங்கீத உபச்சாரம்னு ஒன்று வரும். சங்கீத சேவாம் அவதாரையே அப்படின்பா. உடனே பாடுவா. எப்போவுமே ராமபிரம்மம் தம்புரா மீட்டின்ட்டு ராமர் முன்னாடி பாடுவார். இன்னைக்கு இந்த குழந்தை தியாகராஜன் சொல்றது, அப்பா நான் பாடுறேன் அப்படிங்கிறது. நீ என்ன பாடுவடா குழந்தை, உனக்கு 5-6 வயசு தான் ஆறுது, அக்ஷராபியாசம் கூட ஆரம்பிக்கல, உனக்கு இன்னும் சங்கீதம்லாம் சிக்ஷை பண்ணி கூட வைக்கலையே, உனக்கு என்ன பாட்டு தெரியும் பாடுவேன்? ஏதாவது நாமாவளி பாட போறியா? இந்த குழந்தை சொல்றது, நாமாவளிலாம் இல்லப்பா, எனக்கே உள்ள இருந்து ஒரு கீர்த்தனம் வருது அப்படிங்கிறது. மகான்களுக்கு வரக்கூடிய கீர்த்தனம் அவன் அனுபூதி வெடிச்சு கீர்த்தனமா வருது. இது உட்காண்டு ஒரு சாகித்யத்தை எழுதி அதுக்கு மெட்டு போட்டு அப்புறம் இது சரியா அது சரியான்னு பார்த்து அப்புறம் ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் இதுதான் ஃபைனல் பீஸ் எஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா. இன்னைக்கு பல கீர்த்தனம் அந்த மாதிரி இருக்கே, அந்த மாதிரிலாம் வரல இந்த கீர்த்தனங்கள்லாம். புரியுறதா? இது ஒரு டிரான்ஸுக்கு போய் அந்த ஏதோ ஒரு ஆனந்தத்தில் அவள் திளைக்கிறதே அந்த பாவமே ஒரு கீர்த்தனமாக ஹிருதயத்தில் வந்துடும். அவளுக்கு ஏற்படுற பகவத் அனுபவம், அவளுக்கு ஏற்படுற தரிசன அனுபவம், அவள் ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய உன்னதமான பாவங்கள் இதெல்லாம் உடனே ராக பாவ லயத்தோட கீர்த்தனமாக வந்துடும்.
அதத்தான் பாகவத ராமாயண கீதாதி ஸ்ருதி சாஸ்திர புராணமு மர்மமுலன் சிவாதி ஷண்மதமுல கூடமுலன் 33 சுராந்தரங்கமுல பாவம் புலனெருகி பாவராகலயாதி சௌக்கிய. அங்க பாவராகலயாதி சௌக்கிய முச்செஞ்சிராயூல் கலகி நிரவதி சுகாப்துலை தியாகராஜாப்துலை நவரெந்தரூனு தியாகராஜர் சொல்ற. அந்த கீர்த்தனத்தில் என்னென்னலாம் இருக்குன்னா பாகவத ராமாயண ஸ்ருதி சாஸ்திர புராணமு மர்மமுலன் சிவாதி ஷண்மதமுல கூடமுலன் 33 சுராந்தரங்கமுல பாவம்புல நெருகி பாவராக லயாதி சௌக்கியமுலு சிராயுல் கலிகி நிரவதி சுகாப்துலை. அப்பேற்பட்ட பாகவத ராமாயண கீதாதி சாஸ்திரங்களுடைய சாரத்தையும் ஷண்மதங்களுடைய ஆதார தத்துவத்தையும் உள்ள வாங்கிண்டு அதை பாவ ராக லய சௌக்கியத்தால அனுபவிச்சுண்டு என்னைக்கும் சிரஞ்சீவிகளாக எல்லா லோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணிண்டு நிரவதி சுகாத்துலை எல்லையில்லாத ஆனந்தத்துல திளைச்சுன்னு இருக்கிற அந்த மகானுபாவாள் யாரு உண்டோன்னு தன்னைத்தான் சொல்லிக்கிறார் அந்த கீர்த்தனத்துல. வேற யாரும் இல்லை. இந்த இந்த இத்தனை லட்சணங்களும் அவருக்கு பொருந்தும். பரம பாகவதாள் இப்படிதான் இருப்பார். இந்த கீர்த்தனங்கள்லாம் இப்பேற்பட்ட விஷயங்களை தனக்குள்ள கொண்டதுன்னு அர்த்தம். சாமானிய கீர்த்தனை இல்லை, உபனிஷத் துல்லியமா சொல்லணும் இந்த கீர்த்தனைகளை. அப்போ அப்படிப்பட்ட கீர்த்தனம் இல்லையா? முதல் கீர்த்தனம் வருது நமோ நமோ, இந்த குழந்தை பாடுறது ராகவய அனீஷம் நமோ நமோ ராகவாய நமோ நமோ ராகவாய அனிஷம் நமோ நமோ. திரும்பி திரும்பி உனக்கு நமஸ்காரம், திரும்பி திரும்பி ராகவா உனக்கு நமஸ்காரம். முதல் சரணம் அந்த குழந்தை ஆரம்பிக்கிறது சுகநூதாய தீன பாதவே நமோ நமோ சகலலோகதயா சிந்தவே அனிஷோ நமோ நமோ. எடுத்த எடுப்புல முதல் சரணத்துல அந்த குழந்தை என்ன பாடுறதுன்னா வால்மீகியால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனேன்னு பாடல, நாரதரால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவனேன்னு பாடல, சுகநூதாயன்னு ஆரம்பிக்கிறது. ஏன்னா ராமர நாரதர் ஸ்தோத்திரம் பண்ணினார், வால்மீகி ஸ்தோத்திரம் பண்ணினாருங்கிறது விஷயம் இல்லை. பரம கிருஷ்ண ரசிகரா இருக்கக்கூடிய பாகவதத்துல 90 அத்தியாயங்கள் தசமஸ்கந்த லீலைகளை அப்படி வர்ணிக்கிற ஸ்ரீ சுகர் ராமாயணத்தை பாகவதத்துல சொல்லியிருக்கார், 2 அத்தியாயம் சொல்லியிருக்கார். அப்படி சொல்றதே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அவதாரத்துக்கு ஈடா ஒரு அவதாரம் இல்லை, இந்த அவதாரத்துக்கு மேல ஒரு அவதாரம் இல்லை, அப்படி ஒரு அவதாரம் அப்படின்னு அப்படிப்பட்ட கிருஷ்ண ரசிகர் ராமனை கொண்டாடுறாருங்கிறது தான் விஷயம். அதனால தியாகராஜருடைய முதல் கீர்த்தனத்துல பிரதம சரணமே சுகநூதாய, உன்னை யாரோ கொண்டாடினாங்கிறது உனக்கு பெருமை இல்லை, சுகர் கொண்டாடினாருங்கிறது தான் பெருமை. அதனால இங்கேயும் 2 அத்தியாயத்துல 2 தசகத்துல ராமாவதாரம். கீர்வானைரத்யமானோ தசமுக நிதனம் கோசலேஸ்வஸ்ய ஸ்ருங்கே புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம் தத்புக்த்யா தத் புரந்திரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்பாசு ஜாதோ ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதே நாபி சத்ருக்னனா பரதே நாபி சத்ருக்னநாம்னா. ரொம்ப பெரிய விஷயத்தை ஒரு ஸ்லோகத்துல சொல்லிடுவார் பட்டத்ரி, அவரோட பெருமையை. கீர்வாணீரர்த்தியமானோ தசமுக நிதனம் கோசலேஷு ரிஷ்யஸ்ருங்கே. தேவர்கள்லாம் பகவான் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணிண்டா, அதர்மம் பண்ணக்கூடியவா ரொம்ப கொழுத்து போயிட்டா, அதுவும் ராவணனால ஏவப்பட்ட ராட்சசர்கள்லாம் எல்லா இடத்துலையும் தர்மத்தை முடக்கிறா. கீர்வாணிகினா தேவாள்னு அர்த்தம். அர்த்தியமானா தேவாளால பிரார்த்தனை பண்ணப்பட்ட பகவான் இப்ப என்ன பண்றார் அப்படின்ட்டா, யாருக்கு போய் அவதாரம் பண்ணலாம்னு பாக்குறார். அந்த சமயத்துல தசரதர் என்ன பண்றார், ரிஷஸ்ருங்கரை வச்சுண்டு புத்ரியாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மா பிருதே பாயசாக்ரியம். பகவான் அவதாரம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டான். யாருக்கு அவதாரம் பண்ணணும்னு பாக்குறதே இக்ஷ்வாகு குலத்துல வந்த தசரதர் தனக்கு 60,000 வருஷமா குழந்தைகள் இல்லையே அப்படின்னுட்டு அங்க ரிஷ்யஸ்ருங்கரை வச்சுண்டு ஒரு புத்திரகாமேஷ்டி யஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தான். குலமோ இக்ஷ்வாகு குலம், பண்றதோ தசரதர். பேர்பட்ட மகான், நமக்கு இதை விட நல்ல வம்சம் கிடைக்குமா, இவரை விட நல்ல அப்பா கிடைப்பரா அப்படின்னு இவன் அவதாரம் பண்ணணும்னு சங்கல்பிச்சதுக்கும் அவர் யஜ்யம் பண்றதுக்கும் சரியா இருந்துதான். இவர் தலையில அக்ஷத விழுந்துதான். பிதரம் ரோச்சயாமாசே, இவர் தான் அப்பா அப்படின்னு வரிச்சுண்டு பகவான் பிறக்கிறாப்புல ஒரு பாக்கியம் தசரதருக்கு. நம்ம பகவான் எனக்கு வந்து பிறக்கட்டும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. புத்திரகாமேஷ்டி பண்றவாளுக்கெல்லாம் பகவான் வந்து பிறந்து விடுவானா? பகவான் அவதாரம் பண்ணணும்னு சங்கல்பிக்கிறதுக்கும் இவர் புத்திரகாமேஷ்டி பண்றதுக்கும் சரியா இருந்தது.
பகவான் பார்த்தான், தசரதர் என்ன அப்பான்னு வரிச்சுண்டு வந்தான். அந்த பாக்கியம் பண்ணினார் தசரதர். దశరథుడు శ్రీరామ రరయని పిలువ తపమేమి చేసెను తెలియ శ్రీరామ జయ రామ శృంగార రామయని చింతింపరదేవో. இந்த தசரதன் அந்த பரபிரம்மத்தை பிள்ளைன்னு கொண்டாடி ராமா அப்படின்னு கூப்பிட்டா என்னப்பா அப்படின்னு கை கட்டின்னு வந்து நிற்கிறதே, இதுக்கு இந்த தசரதன் என்ன தபசு பண்ணினானோ தெரியலையே அப்படின்னு தியாகராஜர் கொண்டாடு. அந்த பரதத்துவம் வந்து அப்பான்னு கை கட்டி நிற்கிறது. தத் புக்தியா தத் புரந்திரீஸ்வபி திஸ்ருஷு. அந்த புத்திரகாமேஷ்டி யஜ்யத்தில் ஒரு மகாபுருஷன் பாயச பாத்திரத்தை கொண்டு கொடுக்க, அந்த பாயசத்தை 3 பாகங்களாக தன்னுடைய 3 மனைவிகளுக்கு கொடுத்து அதில் ஒரு பாகம் மிச்சப்பட்டது, அதையும் சுமித்திரைக்கே கொடுக்க, ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னனாக 4 பிள்ளைகள் பிறக்கிறார். 4 பேர் அவதார புருஷன். சாட்சாத் பகவானே ராமன், பூர்ண பிரம்ம சனாதனமான வாசுதேவனே ராமன், சங்கர்ஷண பகவானே லக்ஷ்மண சுவாமி, பிரத்யும்ன அனிருத்தாள் அப்படிங்கிற பகவானுடைய இந்த 2 அம்சங்களும் தான் பரத சத்ருக்னால அவதாரம் பண்ணுறது. வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தாள்னு சதுர்வியூகமூர்த்தியா பகவான் வைகுண்டத்தில் இருக்கான். அந்த சதுர்வியூகமூர்த்தியே தான் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாள்னு அவதாரம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு வர்றார். கோதண்டி கௌஷிகஸ்ய. உடனே விஸ்வாமித்திரர் வந்து விடுறாரு. கிரதுவரமவிதும் லக்ஷ்மணேனானுயாதஹ. விஸ்வாமித்திரர் அழிச்சுட்டு போறார் இந்த 2 குழந்தைகளையும். லக்ஷ்மணனோட சேர்ந்து ராமரும் லக்ஷ்மணனுமா விஸ்வாமித்திரர் பின்னாடி வீடு வீடு நடக்கிறா. யாதோ பூஸ்தாதவாஜா முனிகதிதமனுத்வந்த்வ சாந்தாத்வகேதஹ. இந்த குழந்தைகள் அப்பா சொல்லிட்டா அப்பா பேச்ச மீறப்படாது, ரிஷியுடைய யஜ்யத்தை சம்ரட்சிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால யாக சம்ரக்ஷணம் அப்படிங்கிற ஒரு லீலையால, லீலைங்கிற அந்த லீலையுடைய வியாஜத்தில் கிளம்புறா இவா 2 பேரும். விஸ்வாமித்திரருக்கு பரம சந்தோஷம், நமக்கு கிடைச்சு கொடுத்தே இந்த லாபம். தசரதன் கூட விட்டு கொடுத்துட்டானே, தசரதன் விட்டு கொடுக்க மாட்டானோன்னு நினைச்சார் இவர். ஏன்னா அவன் பெரிய வாத்சல்ய சாகரம். அந்த குழந்தைகள் அப்படி விட்டுவிட மாட்டான். காட்டில் போய் ஒருத்தர் ஒரு ராட்சசாலோட யுத்தம் பண்ணுறதுக்கு தனியாக அனுப்பிச்சு கொடுத்துட மாட்டான். ஆனால் எப்படியோ அனுப்பிச்சு கொடுத்துட்டான். விஸ்வாமித்திரர் எப்படியோ சாதிச்சுனுட்டார் தன் காரியத்தை. இப்போ அந்த பரவஸ்து தம் பின்னாடி நடந்து வருது அப்படிங்கிறத அவருக்கு தாங்க மாட்டேங்கிறது அந்த ஆனந்தம். உடனே ரொம்ப பெரியவாள்லாம் தங்கிட்டக்க எது இருக்கோ அதை அப்படியே கொடுத்துடுவா இல்லையா, தன்னை ஆசிரியச்சுட்டா அவளுக்கு அப்படியே கொடுத்துடுவா, பெரிய அனுகிரகம் பண்ணிடுவா. இவர் நிறைய மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணி சித்தி பண்ணி வச்சுருக்கார் இந்த ரிஷி. இந்த 2 குழந்தையிலேயே உட்காத்தி வச்சார். பலை அதிபலைங்கிற 2 மந்திரத்தை உபதேசம் பண்ணிவிட்டார். எதுக்கு அப்படின்னுட்டா, இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணினா பசிக்கிறோம்னா பசிக்கும், பசிக்க வேண்டாம்னா பசிக்காது, தூங்கணும்னா தூங்கிடலாம், தூங்க வேண்டாம்னா தூங்காமே இருக்கலாம், காரியம் பண்ணணும்னா உற்சாகமாக காரியம் பண்ணலாம், காரியம் பண்ண வேண்டாம்னா சட்டுன்னு தூங்கணும்னா தூங்கி போயிடலாம். இப்படிலாம் மந்திரங்கள் இருக்கான். இந்த 2 மந்திரத்தை சொல்றார். நிருணாம் த்ராண யாதோ பூஸ்தாதவாஜா முனிகதித அனுத்வந்த்வ சாந்தாத்வகேதஹாய. இந்த 2 மந்திரங்களை உனக்கு உபதேசம் பண்ணினாரே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். உனக்கு உன்னுடைய ரொம்ப நாடி நடந்து வந்த அந்த டயர்ட்னஸ் போகணும், உனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும்னு விஸ்வாமித்திரர் இந்த 2 மந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ணலையா? நிருணாம் த்ராணாய பாணிஹி முனிவச்சனபலாத் தாடகாம் பாட்டயித்வா லப்த்வாஸ்மாத் அஸ்திரஜாலம் முனிவனமகமோ தேவசித்தாசிரமாக்கியம். தாட்டகையை வதம் பண்ணி சித்தாசிரமத்தை அடைஞ்சு அந்த இடத்துல யஜ்ய சம்ரக்ஷணமும் முடிஞ்சு இந்த இடத்துல ஜனக மகாராஜாவுடைய யஜ்ய சதஸுக்கு இவாள்லாம் போறா. மாரி சந்திராவகித்வா மகசிரசி ஷரீர் அந்ய ரக்ஷாம்சி நிக்னல்னி கல்யாம் குர்வன் அஹல்யாம் பதிபதரஜசா பிராப்ய வைதேகேகம் भिन्दानः चान्द्रचूडं तनुरवनिसुताम् इन्दिरामेव लब्ध्वा राज्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरै सदारै. ரொம்ப பெரிய விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு வந்துடுறார் இந்த இடத்துல. அவர் அழகா சொல்றார், மாரீச்சனை வதம் பண்ணி யஜ்யத்தையும் காப்பாற்றி கொடுத்து வரக்கூடிய வழியில கல்யாம் குர்வன் அகல்யாம், தன்னுடைய பாததூளியால அகல்யையும் பாவனம் பண்ணிட்டு பதி பதரஜசா, தன்னுடைய பாதரஜசால அவளையும் பாவனம் பண்ணிட்டு விதேக தேசத்துக்கு வந்து பிந்தானஹா சாந்திரச்சூடம். இதுல வேற தியாகராஜர் ஒரு சுவாரஸ்யம் சொல்றார் இந்த இடத்துல. சாந்திரச்சூடம்னா சந்திரச்சூடனா இருக்கக்கூடிய பகவானுடைய தனுஷை, சிவதனுஷை பங்கம் பண்ணி தானே சீதா கல்யாணம் பண்ணிக்கிறார். அதை சொல்றதே தியாகராஜர் சொல்றார்.
விஸ்வாமித்திரர் ராமரை பார்த்து என்ன சொன்னார்னா, ராமா அந்த வில்ல பார் அப்படின்னு தான் சொன்னார். எடுத்து நானேற்று முறிச்சுடுலாம் சொல்லவே இல்லை. வத்சராமா தனுஷ் பஷ்யே, தனுஷ் பஷ்யேன்னு தான் இருக்கு ராமாயணத்தில், பார் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் ராமர் என்ன பண்ணினார்னா, எடுத்தார், வில்லை எடுத்தார், இந்த எண்டையும் அந்த எண்டையும் சேர்த்து கட்டி நானேற்றினார். என்ன ஆச்சுன்னா, சட்ட சட்ட சட்டான வில்லு முறிஞ்சே போயிடுச்சு. தத் பவன் ஜதனூர் மத்தியே அப்படின்னு வில்லு ரெண்டாம் முறிஞ்சது. தியாகராஜர் இந்த கீர்த்தனத்தில் கேட்கிறார், இந்த கீர்த்தனத்தில் சொல்லிட்டு வர, வில்ல பாருன்னு தானே விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ என்னமா வில்ல எடுத்து முடிச்ச அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான சுவாரஸ்யம் சொல்றார் தியாகராஜர். பாருன்னு வாயால சொல்லிட்டு கண்ணால ஒரு சைகை பண்ணி காண்பிச்சாராம் விஸ்வாமித்திரர். என்னன்னா, இந்த புருவம் வில்லு மாதிரி தானே இருக்கு, எப்பவுமே ப்ரூ சாப்பம்னு தான் சொல்லுவா, இந்த புருவம் வில்லு மாதிரி தான் இருக்கு, இதை இப்படி பண்ணி காண்பிச்சாராம். அப்படின்னா அந்த வில்ல முறிச்சுடுன்னு அர்த்தமா. புருவத்தை முறிச்சு காண்பிச்சார், நெரிச்சு காண்பிச்சார். முனிகனு சைக தெலிசி சிவ தனு விரிச்சே, முனி கனு சைக தெலிசி சிவதனு முனு விரிச்சே. அப்ப கூட தியாகராஜர் சொல்றார், அந்த வில்ல முறிக்கிறான் ராமன், 12 வயசு குழந்தை, அப்பேற்பட்ட சிவசாபத்தை பங்கம் பண்ணி கொடுத்தே அப்படின்னு அந்த ஆச்சரியத்தை பார்க்காமல் அப்ப கூட விஸ்வாமித்திரர் எதை ரசிச்சுட்டு இருந்தார்னா, அந்த கேச பாரம் வந்து அந்த கண்ணத்துல பட்டுட்டு போற அழகை பார்த்துட்டு இருந்தாராம். மாரீச்ச சுபாகு வதம் பண்றதையும் அந்த வதம் பண்ற அந்த காம்பீரியத்தை பார்க்காமல் அப்ப கூட அந்த சுருளான கேசபாரம் வந்து ராமனுடைய கண்ணத்துல எப்படி பட்டுட்டு போறதுங்கிறது தான் பார்த்துட்டு இருந்தார். இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னா, சிவதனுர்பங்கம் பண்ற சமயத்துல கூட அது இந்த 12 வயசு குழந்தை அந்த சிவதனுர்பங்கம் பண்றதேங்கிற அந்த காம்பீரியத்தை பார்க்காதபடி அப்ப கூட அந்த தலையை அசைக்கிற சமயத்துல அந்த அலகபாரம்னா கேசபாரம்னு அர்த்தம், அது வந்து அப்படி அந்த முகத்துல பட்டுட்டு போற அழகை கண்டா இவர் ஹிருதயம் பொங்கறதா, விஸ்வாமித்திர ஹிருதயம் பொங்கறது அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல சீதா கல்யாணத்தையும் சொல்லிட்டார் தியாகராஜர். அதனால பிந்தான சாந்திரசூடம் தனுர் அவனிசுதாம் இந்திரம், சாட்சாத் மகாலட்சுமியா இருக்கிற பூமி புத்திரியா இருக்கக்கூடிய சீதையே லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்தம் திரிபிரபிச்ச சமம் பிராத்ருவீரை சதாரிஹி. அப்பவே சீதா கல்யாணம் நடக்கிறது. லக்ஷ்மணனுக்கு சீதையுடைய தங்க உரிமையில, பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும் சீதையுடைய சித்தப்பா பெண்களா இருக்கக்கூடிய மாண்டவி ஸ்ருதகீர்த்தி ஒரே முகூர்த்தத்துல 4 பேருக்கும் கல்யாணம். 4 தம்பதிகளாக ராஜ்யத்தை நோக்கி கிளம்புறா அப்படிங்கிறத சொல்லிட்டு வர. அடுத்தது சொல்றார், ஆருந்தானே ருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமயஸ்வதேஜோ யாதே யாதோஸ்ய யோத்யாம் சுகமிக நிவசன் காந்தயா காந்தமூர்த்தே சத்ருக்னை கதாதோ கதவதி பரதே மாதுலஸ்யாதிவாசம் ததரப்தோ அபிஷேகஸ்தவ கில விஹதா கேகயாதீஷ புத்ர. பரதனும் சத்ருகுணனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நாள்லயே கைகேயுடைய சகோதரன் கேகே தேசத்து ராஜா யுதாஜித்னு பேர் அவனுக்கு, பரதனுக்கு மாமா, அப்ப அம்மாவுடைய சகோதரன். பரதன் என்ன பண்ணினா, மாமாவாத்துக்கு போயிட்டான், சத்ருகுணனையும் அழிச்சுட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட 12 வருஷ காலம் பரத சத்ருகுணால் மாமாவாத்துல தான் இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல தசரதர் பட்டாபிஷேகம் ராமனுக்கு பண்ணலாம்ங்கிற பிரஸ்தாபத்தை எடுக்கிறார். அந்த சமயத்துல கைகேயால் இந்த பட்டாபிஷேகம் தடுக்கப்படுறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது இல்லையா, அதுதான் தாதாரப்தோ அபிஷேகஸ்தவ கில விஹதா கேகயாதீஷ புத்ரியா அப்படின்னு இந்த இடத்துல ஆச்சரியமா சொல்றது. மேலே இந்த இடத்துல சித்திரக்கூடத்துக்கு ராமர் செல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரார். ஸ்ருத்வா புத்திரார்த்திகின்னம் கலு பரதமுகாது ஸ்வர்கயாதம் ஸ்வதாதம். தசரதர் ராம விரகத்தால பிராணனை விட்டுடுறார். பரதன் ஊருக்கு திரும்புறான், சகல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அப்பாவுக்கு பண்ண வேண்டிய உத்தரக்கிரியைகள் எல்லாம் பண்ணிட்டு அண்ணாவை எப்படியாவது சித்திரக்கூட்டத்திலிருந்து அழிச்சுண்டு வந்துடுங்கிறதுனால அயோத்தியில இருக்கிற சர்வ ஜனங்களையும் திரட்டிண்டு சத்ருகுணனோட பரதன் சித்திரக்கூட்டத்துக்கு போறான். தத்தோதத்வாபுதஸ்மே நிததித பரதே பாதுகாமேதினீம் ச அத்ரிம் நத்வாத கத்வா வனம் அதிவிபுலம் தண்டகம் சண்டகாயம் தத்வா தைத்யம் விராதம் சுகதி மகலயா சாருபோ சாரபங்கி. பெரிய விஷயத்தை சொல்லிட்டு வரார். பரதனுக்கு பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி 14 வருஷத்துல வந்துடுவேன் அப்படின்னு பாதுகைகளை கொடுக்க பரதன் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்துல பாதுகா சாம்ராஜ்யம் நடக்க பாதுகா சேவகம் பண்ணிட்டு இருக்கான் பரதன்.
இங்க மேல சித்திரக்கூடத்திலிருந்து கிளம்பி தண்டகாரண்ய பிரவேசம் பண்ணி விராதன்கிற ராட்சசனை வதம் பண்ணி சரபங்கருங்கிற ரிஷிக்கு மோட்சத்தையும் கொடுத்து அங்கிருந்து பஞ்சவட்டிக்கு கிளம்புற. சூர்பனக வராள், கரதூஷணாள் வரா, கரதூஷண வதம் நடக்கிறது. மாரீச்சன் ராவணனால ஏவப்பட்டு வரா, சீதாபகரணம் நடக்கிறது. இந்த இடத்துல ராமர் இப்படியே சீதையை தேடிட்டு போற சமயத்துலதான் பூயஸ்தன்வி விசின்வன்னு அஹிருத தசமுகா த்வத்வதும் மத்வதேனேத்யுக்த்வாஜதே ஜட்டாயோதிவமத சுஹ்ருதः பிரதனோ பிரேதகார்யம் கிருணானோ தௌகபந்தம் ஜகனித சபரிம் பிரேக்ஷ்ய பம்பாதடே த்வம் சம்பிராப்தோ வாதசூனும் ரிஷமுதிதமனாः பாஹி வாதாலயேஷ. மேல அப்படியே பஞ்சவட்டியில சீதாபகரணம் ஆகி துடிச்சுண்டு ராமர் சீதையை தேடிண்டு வரக்கூடிய சமயத்துலதான் கபந்தன்கிற ராட்சசன் சொல்றான், நீங்க மேல ரிஷ்யமுகம்ங்கிற ஒரு பர்வதம் இருக்கு, அங்க போனேன்னா சுக்ரீவன் ஹனுமான் 2 வானராள் இருக்கா, அவளை கொண்டு நீங்க சீதையை தேடி கண்டுபிடிச்சுடலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போற வழியில சபரி ஆசிரமத்துக்கு போறார் ராமர். சபரி பாக்கியத்தை தியாகராஜர் கொண்டாடுறாரு. இவ்வளவு சம்பிரமத்துக்கு நடுவுல சீதையை பறிகொடுத்துண்டு துடிச்சுண்டு போற காலத்துல எவ்வளவோ ரிஷிகள் வழியில நின்றுண்டு அவள்லாம் எங்க ஆசிரமத்துக்கு வாயேன், எங்க ஆசிரமத்துக்கு வாயேன்னு கூப்பிடுறதை கூட அவளை உபேட்சிச்சுட்டு சபரி ஆசிரமத்தை தேடிண்டு போறாரே. இந்த சபரி என்ன பாக்கியம் பண்ணினாளோ எந்த நீனே வர்ணிந்துனு சபரி பாக்ய அப்படின்னு தியாகராஜர் சொல்றார். கிருணானந்தம் கபந்தம் ஜகனித சபரிம் பிரேக்ஷ்ய பம்பதடே த்வம் சம்பிராப்தோ வாதசூனிம் ரிஷமுதிதமனாः பாஹி வாதாலயேஷ. அதற்கு மேலே ரிஷமுகத்துக்கு போய் ஹனுமானுடைய சமாகமம் ஏற்படுறது, சுக்ரீவ சக்கியம் ஏற்படுறது. அதுக்கும் மேலே ஆஞ்சநேயர் ஆச்சரியமா சுந்தரகாண்டத்திலே கிளம்புறார். நீத சுக்ரீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்துபே காயமுச்சை க்ஷிப்வாங்குஷ்டேன பூயோ லுலுவித யுகபத்து பத்ரினா சப்தசாலானு. சுக்ரீவனுக்கு 7 சால விருட்சங்களை தொலை போட்டு காண்பிச்சு நான் உன்னை ரட்சிப்பேன்னு வாக்கு கொடுத்து வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு இத்தனை வானர சைன்யத்தையும் தன்னோட சேர்த்துண்டு இத்தனை வானர சைன்யத்துல 4 பேரும் 4 பக்கத்துல 4 வானர சைன்யங்கள் சீதையை தேடிண்டு போற சமயத்திலே சந்தேஷம் சாங்குலியம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி. ஆஞ்சநேயர் கையில மட்டும் அங்குல்யத்தை கொடுத்து அனுப்புறார். இத்தனை வானரங்கள் போறது, இத்தனை வானரங்கள் கிட்டே 4 திக்குல போற வானர சைன்யங்கள்கிட்ட 4 மோதிரம் கொடுத்து அனுப்பலாமோ. ஏன்னா எந்த திக்குல வேணாலும் சீதை இருக்கலாமே, ஆனா பிரத்யேகமா ஆஞ்சநேயர் கையில மட்டும் அங்குல்யத்தை கொடுக்கிறார். அப்படிங்கிறதுக்கு காரணம் இவர் தான் பார்க்க போறாருங்கிறத நிர்ணயம் பண்ணி அனுப்புறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஞ்சநேயர் குரு தத்துவம், மாரீச்சன்கிறது மாய, சீதை தாயார், ஆனா அவள் ஜீவனா இருந்து ஒரு நாடகம் பண்ணி காண்பிக்கிறா, ஜீவஸ்தானத்துல இருந்து காண்பிக்கிறா. ஜீவன் பெருமாளோட இருக்கிறதே பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் பேதமே இல்லை. ஜீவத்துவம்ங்கிறது எப்ப வருது அப்படின்னுட்டா மாயையை பார்த்து ஒரு பிரமை ஏற்படுறதே. ஏதோ ஒரு கர்மாவால என்ன ஆயிடுறதுன்னா இந்த இவனுக்கு ஒரு சரீரம் ஏற்பட்டு இவன் ஜீவனா போயிடுறான். அப்படின்னா சரீரம் மாத்திரம்தான் தான்கிற ஒரு அவித்யால பரமாத்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுறான். அப்ப என்ன ஆயிடுறது, அசோகவனத்துல போய் உட்காந்துடுறான். அசோகவனம்ங்கிறது தான் இந்த மாயா பிரபஞ்சம். அசோகவனத்துல இருக்கிற எல்லா சிருஷ்டியும் விசித்திரமா இருக்குன்னு சுந்தரகாண்டம் வர்ணிக்கிறது. அங்க தங்கமயமான மரம் இருக்கு, வெள்ளிமயமா ஒரு மரம் இருக்கு, காணாத காட்சியெல்லாம் இருக்கு. அப்படின்னுட்டா காணாத காட்சினா என்னன்னா மாயைன்னு அர்த்தம். இல்லாதது இருக்குன்னு சொல்றதுக்கு தான் மாயைன்னு பேர். இருக்கிற பரமாத்மாவை மறைக்கும், இல்லாத பிரபஞ்சத்தை காண்பிக்கும். மாயையுடைய 2 சுபாவம், இருப்ப மறைக்கிறது, இல்லாததை காண்பிக்கிறது. அந்த மாயைங்கிறது 3 குணங்களால ஆனது. ராவணன் தான் ராஜசகுணம், கும்பகர்ணன் தான் தமோ குணம், விபீஷணன் தான் சாத்வீக குணம். இந்த 3 குணம் தான் மாயை. இதுக்குள்ள ஒரு ஜீவன் மாட்டிக்கிறதுங்கிறது 10 மாசம் அசோகவனம்ங்கிறது 10 மாசம் கர்ப்பவாசம் தான். ஒரு ஜீவனுக்கு சரீரம் ஏற்பட்டு விடுறது இல்லையா, அதனால அது திருப்பி திருப்பி என்ன பண்றதுன்னா 10 மாசம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், வரது திருப்பியும் போறது, வருது போறது, போக்கும் வரவும். இந்த சரீரத்தை தான்னு நினைக்கிற அவித்யை தான் அதுக்கு காரணம்.
ஆனால் ஏதோ ஒரு புண்ணிய வசாத்து, ஏதோ ஜன்மாந்தரத்தில் பண்ணின ஒரு பக்தி, ஒரு பெரிய பாக்ய விசேஷத்தால் அந்த ஜீவனுக்கு ஸ்வரூபம் புரியறது. ஐயோ, நான் இப்படி உழண்டு இருக்க வேண்டியவன் இல்லையே, நான் பகவான் அடைய வேண்டியவனாச்சே, பிரபு என் பொருட்டு வருவரா, இந்த ஜன்மால அடைஞ்சுடுவேனாங்கிற தாப்பம் அந்த ஜீவனுக்கு சத்தியமா இருந்தா பகவானே ஒரு சத்குருவா அனுப்பிச்சு வைப்பான். அப்படிங்கிறது தான் ஆஞ்சநேயர் அனுப்பிச்சு வைக்கிறது. ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமுத்திரம்ங்கிறது சம்சாரம். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டத்தே 3 தடைகள் வருது. அந்த 3 தடைகள் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற 3 தாபங்கள். ஒரு ஜீவன் பகவான் அடையிறதுக்கு இந்த 3 தாபம் தடையா இருக்கு. அந்த குரு என்ன பண்றாருன்னா, தன் பிரபாவத்தால் அந்த 3 தாபத்தையும் நிரசனம் பண்ணிட்டு வந்துடுறார். நமக்கு வேணும்னா நம்மளை அப்படியே தன் முதுகுல தூக்கிண்டு போய் பகவான்கிட்ட சேர்த்துடுவார். இல்லையானால் பகவானை நமக்காக கூட்டின்றே வந்துடுவார். அப்படிங்கிறது தான் குரு தத்துவம். அதை தான் ஆஞ்சநேயர் பண்றார். அந்த குரு என்ன பண்ணுவார், ஒரு ஜீவனுக்கு பகவன் நாமத்தை உபதேசம் பண்ணுவார். அப்படிங்கிறது தான் ராமநாமாங்கிதமான அங்குல்யத்தை கொடுக்குறார். அது வெறும் அங்குல்யம்னு சொல்லப்படலை, அதில் ராமநாமா பதிச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்கு சூக்ஷ்மம் என்னன்னா, உனக்கு பகவான் உண்டு அப்படிங்கிற அபயப்பிரதானம் எப்படி பண்ணுவார்னா, பகவன் நாமத்தை நமக்கு போட்டுட்டு போயிடுவார். மோதிரம் போடுறதுனா நிஷேதார்த்தம்னு அர்த்தம். இப்போதானே போடுவா, மோதிரம் போடுவா. அதை போல இந்த ஜீவனுக்கும் அந்த பகவானுக்கும் ஒரு சம்பந்தத்தை உண்டு பண்ணிவிடுறார் இந்த நாமோபதேசத்தால். இந்த குருவை பார்த்தது எவ்வளவு சத்தியமோ அத்தனை சத்தியம், பகவான் வரப்போறது சத்தியம். அதுதான் அந்த தத்துவம் தான் சுந்தரகாண்டமா இருக்கு. அதனால இந்த இடத்துல சந்தேஷம் ச அங்குலியம் பவன சுதகரே, யார்கிட்டையோ கொடுக்கல, இவன் தான் குருன்னு பகவான் வரிச்சு அனுப்புறவாதான் குரு. சார் நான் உங்களுக்கு குருவா இருக்கேனே அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லிட முடியாது. நம்ம யார்கிட்டயோ போய் நம்ம ஆத்ம சமர்ப்பணமும் பண்ணிட முடியாது. பகவானை கொண்டு நிறுத்துற சாமர்த்தியம் இருக்கிறவா தான் குருவா இருக்க முடியும். குருங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம்னா, அவித்யை போக்குறவர்னு அர்த்தம். எல்லாரும் குருவாயிட முடியாது. இந்த ஜீவனை கொண்டு பகவான்கிட்ட சேர்க்கிற சாமர்த்தியம் இருக்கிறவா தான் குரு. அதனால யாரு பகவான் அனுப்புறானோ அவர் தான் குரு. நானே குருன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட முடியாது. அதனால ராமர் இந்த அங்குல்யத்தை ஆஞ்சநேயர்கிட்ட இவர் தான் பார்க்க போறார் அப்படின்னு சங்கல்பிச்சு அனுப்புறாருன்னு அர்த்தம். மேல ஆச்சரியமா சுந்தரகாண்டம் சொல்லப்படுறது. त्वद्वार्ता कर्णनोद्यत् गुरु गुरुदुरु जवत् संपाति संपाति वाक्ये प्रोत्तीर्णार्णोधिरनम् अंतनगरी जनकजां वीक्ष्य दत्वांगुलीयमु प्रक्षुद्योद्यानम् अक्षक्षपणचनरणः सोडबन्धो दशास्यं दृष्ट्वा प्लुष्ट्वा च लङ्कां झटिति स हनुमान् मौलिरत्नं ददौ ते त्वद्वाता कर्णनोद्यत् गुरु दुरुजवत् संपाति संपाति वाक्य प्रोत्तीर्णार्णोधि अंतर्नगरी जनकजां वीक्ष्य दत्वांगुलीयम्. சம்பாதிங்கிற ஒரு கழுகு தான் சொல்றது ஜட்டாயுடைய அண்ணா. அந்த சம்பாதி தான் சொல்றது தூரத்துல தான் லங்கை இருக்கு, 100 யோஜனை விஸ்தீர்ணம் தாண்டினா பேடலாம், அங்க சீதை இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியறதுன்னு சம்பாதி சொன்ன உடனே பரம சந்தோஷப்பட்டு கிடுகிடுகிடுன்னு ஆஞ்சநேயர் வளர்ந்தார். ஒரு தாண்டு தாண்டினார். ததோராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா அப்படின்னு சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது. அப்படி ஜம்முன்னு தாண்டி அந்த சமுத்திரத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய லங்கைக்குள்ள பிரவேசிச்சு அசோகவனத்துக்கு போய் தாயாரை பார்த்து ராம விற்த்தாந்தத்தை சொல்லி ராமநாமாங்கிதமான அங்குல்யத்தை கொடுத்து தாயாருடைய மௌளி ரத்னமா இருக்கிற சிரோன்மணியா இருக்கிற சூடாமணியை வாங்கிட்டு ராவணனையும் ஒரு மிரட்டி லங்கையே பஸ்மம் பண்ணி இந்த இடத்துல திருஷ்டுவா புளுஷ்டுவா சலங்காம் ஜட்டிதி ச ஹனுமான். அவர் வந்த வேகத்தை அப்படியே சொல்லிட்டு வர்றார் பட்டத்து அந்த பதங்களால. ஜட்டிதி அடுத்த க்ஷணம் பார்த்துட்டா லங்கையை தாண்டி இங்க வந்துட்டார். பெருமாள் இடத்துல வந்து பெருமாள் இடத்துல தாயாருடைய க்ஷேம சமாச்சாரத்தை சொல்லி சூடாமணியை கொடுத்து இந்த இடத்துல மேல விபீஷணனும் வந்து இந்த இடத்துல அபயப்பிரதானம் வாங்கினோடுறான். விபீஷனுக்கு அபயம் கொடுத்துட்டார் பிரபு. விபீஷண சரணாகதி பண்ணிவிட்டான். சமுத்திரராஜனும் வழிவிட்டார். சேதுபந்தனம் நடக்கிறது. சேதுபந்தனம் நடந்து இந்த இடத்துல கும்பகர்ணன் இந்திரஜித்து முதலிய பிரதானமான ராட்சசர்களை எல்லாம் வதம் பண்ணி கிருண்ணஞ்சம்பாரி சம்பிரேஷித ரதகவசௌ ராவணேனாபியுத்தன் ब्रह्मास्त्रेणास्य भिन्दन् गलततिमबलाम् अग्निशुद्धां प्रगृह्णन्ने देवश्रेणी वरोज्जीवितसमरमृतैः अक्षतैः वृक्षसङ्गैः लङ्काभर्त्रा च साकं निजये नगरमगाः सप्रियः पुष्पकेयेन प्रीतो
प्रीतो दिव्याभिषेकैः अयुतसमधिकानि वत्सरान् पर्यरंसीः मैथिल्या पापवाचा शिव शिव किल तां கர்ப்பிணீம் அப்யகாசி. இந்த இடத்துல ராவண வதங்கள்லாம் ஆகி சர்வ வானரர்களோடையும் ராட்சசர்களோடையும் புஷ்ப விமானத்தில் ஏறிண்டு வந்து ஆச்சரியமா இந்த இடத்துல பட்டாபிஷேகம் பிரீதோ திவ்யாபிஷேகைஹி அயுத சமதிகான்னு வத்சரான் பர்யரம்சீஹி அப்படின்னு பட்டாபிஷேகத்தோட முடிக்கிறது. மேல உத்தர ராமாயண சரித்திரமும் சொல்லிட்டு வர குசலவர்கள்லாம் எப்படி உற்பத்தி ஆனா எப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லிட்டு 2 அத்தியாயங்கள்லே ஸ்ரீ சுகாச்சாரியால் எப்படி ராமாயணத்தை எடுத்துட்டு சொன்னாலோ அப்படி 2 தசகத்துல பூர்ணமா பட்டாபிஷேக பரியம் இல்லை உத்தர ராமாயண சரித்திரங்கள்லாம் கூட சொல்லிட்டு வந்துடுற. இப்படி ஆச்சரியமா ராமாவதாரங்களை சொல்லி பரசுராமாவதாரத்தையும் சொல்லி இந்த இடத்துல கிருஷ்ணாவதார விஷயத்தை இப்படிதான் ஆரம்பிக்கிறார். சாந்திரானந்த தனோஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே त्वत्कृता अपि कर्मशेषवशतो येतेन यतगतिं तेषां भूतलजन्मनां दितिभुवां भारेण दुरर्दिता भूमिप्राप विरिञ्चिमाश्रितपदं देवैः पुरैवागतैः சாந்திரானந்ததனோஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே. சாந்திரானந்த தனோ அப்படின்னு இந்த இடத்துல சச்சிதானந்த ஸ்வரூபி அப்படின்னு குருவாயூரப்பனை கூப்பிடுறார். ஹே சச்சிதானந்த ரூபான்னு குருவாயூரப்பனை கூப்பிட்டு சொல்றார். புரா தெய்வாசுரே சங்கரே त्वत्कृता अपि कर्मशेष वशतो ஏதேன யாதாகதிம் தேஷாம் பூதல ஜன்மனா. முன்பு தேவாசுர யுத்தத்துல நிறைய அசுரால் வதம் பண்ணப்பட்டா, ஆனாலும் அவளுக்கு அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் கர்மசேஷம் இருந்துதான். அந்த அசுராலாம் இப்ப என்னன்னா மனுஷ ரூபத்துல கீழே இறங்கியிருக்காளாம். அவள்லாம் இன்னும் கத்தியை அடையல. அதனால என்னன்னா உன் கையால வதத்தை வாங்கிட்டு கத்தியை அடையலாம்ங்கிறதுனால அந்த அசுராலாம் அவளுடைய கர்மசேஷத்தால திருப்பியும் கீழே இறங்கி இருக்கா. அவள்லாம் உன் கையால வதத்தை வாங்கிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. ஏன்னா பகவான் கையில வதத்தை வாங்கிட்டா நேரம் மோட்சம் தான். அவனை பார்த்துட்டே பிராணன் பிரிய போறதுன்னா அதுதானே மோட்சம். அதனால தேஷாம் பூதல ஜன்மனாம் அவள்லாம் திருப்பி பூமியில பிறந்திருக்கா. திதி புவாம் பாரேண தூரார்த்திதா. அப்படிப்பட்ட அந்த அசுரப்பிராயர்களா இருக்கக்கூடிய ஜனங்கள் கால வச்சுட்டு நடந்தா பூமிக்கு பாரம் தாங்கலையா. பெரிய பெரிய குலாச்சலங்களையும் பெரிய பெரிய சமுத்திரங்களையும் தாங்கக்கூடிய பூமிக்கு எது பாரம்? பூபாரம் பூபாரம்னு சொல்றோமே. கிருஷ்ணாவதாரத்துக்கு பிரதான காரணம் பூமியுடைய பாரத்தை நிகிரகம் பண்றது அப்படின்னு சொல்றமே. பூமிக்கு எது பாரம்னா மலைகளையும் சமுத்திரத்தையும் தாங்கிறவளுக்கு எது பாரமா இருக்கும்னா கிருஷ்ண பக்தி பண்ணாதவா, நாமசங்கீர்த்தனம் பண்ணாதவா, அதர்மத்துல கொழுத்து போய் கண்டதே காட்சின்னு வாழக்கூடிய ஜனங்கள் கால வச்சிருந்து நடந்தா பாரமா இருக்குமா. தர்மத்தாலதான் பூமி தரிக்கப்படுறது. தர்மம் நில கொழிஞ்சு போயிடுத்துனா பூமியா ஆடிடும். பூமியால தாங்க முடியாது. வராக பகவான் பூமியை தூக்கிட்டு இருக்கார் அப்படின்னுட்டா தர்மம் பூமியை தாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். யஜ்யம் பூமியை தாங்கு. யஜ்யம்னா தர்மம்னு அர்த்தம். அவளுடைய தர்மத்தை பகவத் பிரீத்திக்காக அனுஷ்டிச்சுண்டு அப்படி தார்மீகமான ஜீவனம் பண்ணிட்டு இருந்தா பூமி சௌக்கியமா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருப்போம். பூமியும் ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாத்தையும் தாங்குறா. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க எல்லா தர்மமும் கொலையிறது அப்படிங்கிறதே அவளுடைய தர்மத்திலிருந்தும் அவள் நழுவராப்புல ஆயிடும். அதனாலதான் கம்பம் வருது. பூமி ஆடுறா. அவளுக்கு பாரம் தாங்க முடியாதபடி ஹாஹா துர்ஜன பூரி பாரமதிதாம் பாதோ நிதௌ பாதுகாம் ஏதாம் பாலய ஹந்தமே விவசதாம் சம்பிருச்ச தேவானி மானி. ஆஹா அப்படின்னு அலறிண்டு பூமி போறாளாம். என்னால தாங்க முடியலையே, இந்த பாரத்தை தாங்க முடியலையே. அதர்மம் பண்றவா கொழுத்து போயிட்டாளே, அவ நடக்கிறாளே, இந்த பாரம் தாங்க முடியலையேன்னு பிரம்மலோகத்துக்கு பூமி போனான். பசு ரூபத்தை எடுத்துண்டு அப்படின்னு தசமஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. பாகவத தசமஸ்கந்த விஷயம்தான். गौर्भूत्वा श्रुमुखी खिन्ना क्रंदन्ती करुणं विभोः उपस्थितांतिके तस्मै व्यसनं स्वम अवोचत. கோ ரூபத்தை எடுத்து எப்பவுமே சாஸ்திரங்கள்ல பூமி பசு ரூபத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் காளை ரூபத்துல சொல்லப்பட்டிருக்கு. தர்மமும் பசுவும் தர்மமும் பூமியும் சேர்ந்துதான் இருக்கும். எப்படி பசுவும் காளையுமோ அது போல இது ஒரு மிதுனம், இது ஒரு ஜோடி. தர்மத்தால பூமி தரிக்கப்படுது. அப்ப பசுரூபத்தை எடுத்துட்டு பூமி போய் பிரம்மலோகத்துல அழுதா என்னால துஷ்காரியங்கள் துஷ்கிருத்தியங்கள் பண்ணக்கூடிய இந்த துஷ்டர்களை தாங்க முடியலையே அப்படிங்கிறதே பிரம்மா சொன்னார். நமக்கெல்லாம் கதி பகவான் தான், நீ வா நம்ம பகவான்கிட்ட போலான்னு பூமியையும் அழிச்சுண்டு பரமேஸ்வரனையும் அழிச்சுண்டு தேவர்கள் எல்லோரையும் அழிச்சுண்டு எல்லோரும் க்ஷீராப்திக்கு போய் க்ஷீராப்தியில சயனிச்சிருக்கிற பகவானே புருஷ சுக்தத்தால இங்க ஸ்தோத்திரம் பண்றா. ஊஜேஜாம்புஜ
பூரமூனை சுராः சத்யம் தரித்ர்யா வச்சோ நன்வஸ்யா பவதாம் ச ரக்ஷணவிதோ தக்ஷோ ஹி லக்ஷ்மீபதிः சர்வே சர்வபுரஸ்ஸராவயவிதோ கத்வா பயோவாரிதிம் நத்வா தம் ஸ்துமஹே ஜவாதிதியயுஸ் சாகம் தவாகேதனோ. தேவர்கள் எல்லோரும் பிரம்மா உள்பட பரமேஸ்வரன் உள்பட பூமியை அழிச்சுண்டு பார்க்கடலுடைய கரையில போய் நின்று புருஷ சூக்தத்தால, பாகவதம் சொல்றது புருஷம் புருஷ சூக்தேன அப்படிங்கிறது. இதுக்கு பெரியவாள்லாம் அழகா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு. ஏங்க சஹஸ்ர 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 அப்படின்னு இங்க பகவான ஸ்தோத்திரம் பண்றதே 1000 1000ன்னு திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காளாம். எதுக்கு இந்த 1000 1000 இந்த வச்சனத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்றாளாம்? ஏன்னா யோக நித்திரையில நீ படுத்துட்டு இருக்கே, அவதாரம் பண்ணி உனக்கு 1000 காரியம் காத்துன்னு இருக்கு. இப்படி யோக நித்திரை பண்ணிட்டு இருப்பாளா? எழுந்து அவதாரம் பண்ண வேண்டாமா? அப்படி 1000 காரியம் காத்துன்னு இருக்குங்கிறத தான் சஹஸ்ர சஹஸ்ரன்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே பிரம்மாவுடைய ஹிருதயத்துல பகவான் அசரீரியா பேசினான். தே முக்த முக்தா நீலசாலி துக்த ஜலதே தீரங்கதா சங்கதா யாவத்வத்பத சிந்தனைக மனசா தாவத் சபாதோ ஜபூ த்வத்வாசே த்வத்வாசம் ஹிருதயே நிஷம்ய சகலான் ஆனந்தயன்னூஜிவானி ஆக்யாத பரமாத்மனா ஸ்வயமஹம் வாக்கியம் ததா கர்ணியதாம். பிரம்மா சொன்னார், பகவான் சொல்லிட்டான், எனக்கு பகவான் சொல்லிட்டான், என் ஹிருதயத்துல பகவான் பேசினான். ரொம்ப சீக்கிரத்துல பகவான் அவதாரம் பண்ண போறான். யாதவ குலத்திலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவதாரம் பண்ண போறான். இந்த அவதாரம் விசேஷமான அவதாரம். ஏன் அப்படின்னுட்டா, சர்வ அவதாரங்களும் பண்ணின அந்த பரவஸ்து யாரோ அந்த நாராயணன் தன்னுடைய பூர்ண சாநித்தியத்தோட கிழங்க போறான். பாகவதத்துடைய அபிப்பிராயப்படி சர்வ அவதாரங்களையும் பண்ணினதே கிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் பாகவதத்துடைய அபிப்பிராயம். அதனால தான் நீங்க அஷ்டபதியில பார்த்தா கூட கேசவத்ருத மீனசரீர கேசவத்ருத கச்சவரு. கேசவன்னா கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணினவனுக்கு கேசவன். கேசவன் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த நாமத்துல திரிமூர்த்திகளும் அடங்கி இருக்கா அப்படின்னு மகாபரிவாதை எடுத்து சொல்லியிருக்கா. திரிமூர்த்திகளும் யாரோ அவன் தான் இங்க வந்திருக்கான். திரிமூர்த்தியாவும் எந்த பரமாத்மா ஆயிருக்காரோ எவன் ஒருத்தன் அந்த அகில காரணமோ சர்வத்துக்கும் காரணமோ அந்த வஸ்து தான் கிருஷ்ணன் இறங்கி வந்திருக்கு. அந்த அகண்ட சச்சிதானந்தன். அதனாலே தேவர்கள்லாம் கூட கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற பகவான ஸ்தோத்திரம் பண்றதே கூட நீதானே சர்வ அவதாரங்களையும் பண்றவன். மத்யாஸ்வகச்சப நிருசிம்ம வராஹ ஹம்ச ராஜன்ய விப்ரவிபுதேஷு கிருதாவதாரா அப்படின்னு சர்வ அவதாரங்களுக்கும் மூல காரணம் கிருஷ்ணன் அப்படின்னு தான் அங்க இருக்கு. அதனாலதான் அஷ்டபதியிலையும் கிருஷ்ணாவதாரத்தை ஒரு அவதாரமா சொல்லாதபடி அதுதான் சர்வ அவதாரத்துக்கும் காரணம்னு அந்த அவதாரத்தை கொண்டு வரதை பார்க்கலாம். அதனால இது பூர்ணாவதாரம்னு பாகவதம் சொல்றது. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவானுக்கு 16 கலைகள் உண்டு, ஷோடச கலைகள் உண்டு. அந்த ஷோடச கலையும் பூர்ணமா இறங்கித்தனா அதுக்கு தான் பூர்ணாவதாரம்னு பேர். இந்த அவதாரத்துல பகவான் தன் சர்வ சாநித்தியத்தையும் வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறதுனால இது பூர்ணாவதாரம். அதனாலதான் அர்ஜுனனுக்கு துரியோதனனுக்கெல்லாம் சகஜமா விராட் ரூபத்தை காண்பிக்கிறான் பகவான். நான் தான் சர்வமாவும் இருக்கேன் அப்படிங்கிற சகஜமா கிருஷ்ணாவதாரத்துல காண்பிச்சுட்டு போறான். ராமாவதாரத்துல எந்த அளவுக்கு தன்னுடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்திக்காமல் மனுஷத்துவத்தை மட்டும் பிரகடனம் பண்ணிட்டானோ அதுக்கு அப்படியே கிருஷ்ணாவதாரம் ஆப்போசிட். அங்கங்க தன்னை தெய்வம் தெய்வம் தெய்வம்னே காண்பிச்சது. அதனால இந்த இடத்துல பகவான் பிரம்மா சொன்னார் பகவான் அவதாரம் பண்ண போறான். ஆதிசேஷனும் பலராமர்னு பகவானுடைய அண்ணாவா அவதாரம் பண்ண போறார். சாட்சாத் விஷ்ணு மாயையா இருக்கிற பகவதியும் கூட அவதாரம் பண்ண போறா அவதார கைங்கரியத்துக்காக. அதனால தேவாளோ தேவதா ஸ்திரீகளோ யாருக்கெல்லாம் அவதாரத்துல கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவெல்லாம் இப்பவே போய் பிறந்து விடலாம். எல்லோரும் பகவானுடைய அவதாரத்துக்கு காத்துருங்கோ. பகவான் அவதாரம் பண்ண போறான், அவதார கைங்கரியம் வேணும்னு ஆசைப்படுறவாள்லாம் போய் கீழே பிறங்கோ அப்படின்னு பிரம்மா சொன்னார். எல்லா தேவர்களும் தேவதா ஸ்திரீகளும் வந்து இங்க ஆச்சரியமா கீழே அவதாரம் பண்ணி காத்துன்னு இருக்கா. இந்த சமயத்துல தான் மதுரையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் விவாகம் ஆறது. ஸ்ருத்வா கர்ணரசாயனம் தபவசா சர்வேஷு நிர்வாபிதே ஸ்வாந்தேஷ்வீஷகதேஷு தாவக கிருபா பீயூஷ திருப்தாத்மசு விக்யாதே மதுராபுரே கில பவத் சாநித்ய புண்ணியோத்தரே தன்யாம் தேவகநந்தனாமுதபகத் ராஜா சசூராத்மஜ. பகவான் பேசின இந்த அமிர்த வசனங்களை கேட்டு சந்தோஷப்பட்ட தேவர்கள்லாமும் தேவதாஸ்திரிகளும் அங்கங்கே மதுரா, அங்கே பிருந்தாவனம்,
ஹஸ்தினாபுரம் இங்க இடங்கள்ல எல்லாம் அவதாரம் பண்ணி கைங்கரியத்துக்கு காத்துன்னு இருக்கிற சமயத்துல மதுரால தேவகன் அப்படிங்கிற உக்ரசேன மகாராஜாவுடைய தம்பி, கம்சனுக்கு சித்தப்பா, அந்த தேவகனுடைய பெண் தேவகி, அவளுக்கும் பக்கத்து தேசம் யாதவ தேசத்துடைய ராஜா சூரசேனர்னு உண்டு, அவருடைய பிள்ளை வசுதேவர், அவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி தேவகியும் வசுதேவரையும் கம்சன் ஒரு ரதத்துல வச்சு கூட்டின்னு போறான். சித்தப்பா பெண்ணு ஆனாலும் இவளிடத்துல தங்கேங்கிற பாசம் உண்டு. ஒண்ணு விட்ட தங்க தான் இருந்தாலும் இவளிடத்துல பிரியம் ஜாஸ்தி. கல்யாணம் ஆகி இந்த தம்பதியை ஆச்சரியமா கிரகப்பிரவேசத்துக்காக ஒரு ரதத்துல ரதோத்சவம் பண்ணி அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். கம்சன் ஒரு அசுரனோட அம்சம், காலநேமிங்கிற அசுரனுடைய அம்சம் கம்சன். அதனாலதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டார் பட்டத்திரி, இன்னும் எவ்வளவோ அசுரால் கரையேறாதபடி அவள்லாம் உன் கையில வதத்தை வாங்கிட்டு இந்த ஜென்மாவோட கர்ம சேஷத்தை முடிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொன்னாரே, அதுல ஒருத்தன் இவன் அசுர ஸ்வபாவம் உள்ளவன் இல்லையா? ரத்தத்தை ஓட்டின்னு போறதே ஊர்ல இருக்கிறவாள்லாம் பாக்குறா, இது மகா அசத்தாச்சே, இது ஏதோ ஒரு பெரிய ரதோத்சவம் பண்ணி கூட்டின்னு போறதே, இவனுக்கு தோடித்துனா கொண்டாடுவான், அடுத்த நிமிஷம் பிடிக்கலன்னா தலையை வாங்கினாலும் வாங்கிடுவான் இவன். இது ஒரு அசத் ஸ்வபாவம். ஒரு மத்தியமமா நடந்துக்கவே தெரியாது, ஒரு பேலன்ஸ்டு பிஹேவியர் இருக்காது வாட்டுக்கு. ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஒரேடியா கொண்டாடுவா, இல்லைன்னா ஒரேடியா காலில் போட்டு வச்சுடுவோம். எல்லாரும் பார்க்கறா, இது என்னமோ நீங்க ரதோத்சவம் பண்ணி கூட்டின்னு போறது என்ன ஆக போறதோ நீ வாழலாம் நினைக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஒரு அசரீரி கேட்டுது மேல. உத்வாஹா வசிதௌ ததீய சகசக்கம் சோத சம்மானயல் ஏதௌ சூததயா கதபதிரதே व्योमोथया त्वद्गिरा अस्यास्त्वाम् அதிதுஷ்டம் அஷ்டமசுதோ ஹந்தேதி ஹந்தேரிதா ஹே கம்சா அப்படின்னு கூட கூப்பிடல, ஹே மூடா அப்படின்னு கூப்பிட்டது, அபுதா அப்படின்னு கூப்பிட்டது. யாரும் திரும்பி பார்க்கல, இவன் தான் திரும்பி பார்த்து. எல்லாரும் நம்ம கம்சனை யாரோ கூப்பிடுறாளேன்னு கம்சனை தான் பார்த்தா, கம்சன் தான்